பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஸ்தோத்திரம். தலையில் தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தேவனே, ஜீவனுள்ள பிதாவே, ஸ்தோத்திரம். கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். காலை தோறும் இது கிருபைகள் பெய்தா இருக்கிறபடியால் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த நாளில் நீர் கொண்டு வந்த உன்னுடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வர வேண்டியவர்களை கர்த்தர் தடை நீக்கி கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளில் இடி மின்னல் மழை கடுமையாக நல்ல மழையை கொடுத்தீரால் ஆனாலும் ஏற்ற வேலையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, மழையை நிறுத்தி ஆராதனைக்கு நம்முடைய பிள்ளைகளை வர வைத்திருக்கிறீர். இன்னும் சில பேர் வரலை. ரெண்டாவது ஆராதனைக்கு ஆண்டவரே அவர்களை கொண்டு வருவீர் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திர. ரோடுகளில் ஆண்டவரே ஸ்தோத்திர, அந்த பள்ளம் மேடு ரோடு வேலைகள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறபடினால இந்த மழை காலத்தில் ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலையில் சந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொண்டு வருகிறீர் உடைய சமூகத்துக்கு. அதனால் சோத்திரம். எங்கிருந்து பிள்ளைகள் ஆண்டவரே உன்னுடைய ஸ்தலத்துக்கு, இந்த ஆராதனை ஸ்தலத்துக்கு வந்து போகிறவர்கள் எல்லாரையும் விசேஷ பாதுகாப்புக்குள்ள ஒப்போடுக்கிறோம். குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் ஒப்போடுக்கிறோம். ஐயா, எல்லாரையும் கர்த்தர் நீர் கிருபையாய் பாதுகாத்து எந்த விதமான ஆண்டவரே சோத்திரம் இடையூறுகள் தடைகள் ஒன்றும் மேற்கொள்ளாதபடிக்கு எல்லாவற்றையும் நீர் அப்புறப்படுத்தி போட முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா விதமான எரிச்சல்கள், பொறாமைகள், வன்கண்கள், எல்லா எதிர்வலங்கள், தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ரெண்டாவது ஆராதனைக்கு ஆண்டவரே வர வேண்டியவர்கள் எல்லாம் தடையில் நீக்கி கொண்டு வர முடியாது, குடும்பமாய் கொண்டு வர முடியாது ஜெபிக்கிறோம். புதிய ஆத்மாக்களும் நாங்கள் ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆண்டவரே நாங்கள் காணும்படியாக கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. எல்லாம் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவே அடைவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படியாக கர்த்தர் நீர் ஆண்டவரே சோத்திரம். ஐயா, உலகத்தின் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற எங்களுக்கு நீர் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்து ஆண்டவர் பரலோக தரிசனம் உடையவர்களாய் எல்லாரையும் கர்த்தர் நீர் மாற்றி ஆண்டவர் மனவாட்டி சபையாய் கர்த்தர் எங்களை நீர் ஆண்டவரே உருவாக்கி ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் தெரிந்தவர்களாய் எங்களை ஆண்டவரே எங்களை உருவாக்கி கர்த்தர் நீர் தொடர்ந்து நடத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் மனவாளனுக்கு ஏற்ற மனவாட்டியாய் ஆண்டவர் சபையாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உமக்கு ஏற்ற விதமாய் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜீவிக்க ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. உண்மையுத்தமான அப்பா சோத்திர ஊழியர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் ஜீவித்து ஆண்டவரே சோத்திர பரிசுத்தமும் ஆண்டவரே அப்பா தேவ அன்பினாலே நிறைந்து சகோதர அன்பினாலே நிறைந்து ஆண்டவரே நாங்கள் யாவரையும் நேசித்து யாவருக்காக ஜெபிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்து நடத்துவீராக. ஆண்டவரே மக்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா சோத்தரிக்கிறோம் உலகம் முழுவதும் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த ஸ்தலத்தில் வந்திருந்து எங்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதித்து வேலையெடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் எல்லாரையும் விசுவாசிகள் குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகள் யாவரையும் தனித்தனியாய் பெருபெறாய் குடும்பமாய் சந்ததியாய் ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துங்க. ஊழியர்களை குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளையும் தனித்தனியாய் பெருபெறாய் குடும்பமாய் சந்ததி ஆசீர்வதித்து வேலையெடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க. இரத்த கொட்டைகளாய் மறைத்துக் கொள்ளுங்க. அக்கினிமலை வேலெடுத்து தூதர் பணிவிட ஆவில் காவல் வைங்கய்யா. சோதரிக்கிறோம் ஐயா. அவருக்கும் ஆண்டவரே எல்லா விசுவாசி குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளுக்கும் ஊழியர்கள் குடும்பத்து பிள்ளைகளுக்கும் நல்ல தெய்வீக சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. எல்லா ஆபத்து நாச மோசங்களுக்கு எல்லா விபத்துகளுக்கும் தொடர்ந்து விலைக்கு பாதுகாத்து இரத்த கொட்டைகளாய் மறைத்துக் கொள்ளுங்க ஐயா. ஆண்டவரே இரத்தத்தின் மறைவுகளாய் சிலுவையின் ஆண்டவரே நிழலின் மறைவில் எங்களை மறைத்து பாதுகாத்து தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே. சோத்திரம். தூதர்கள் பணிவிட ஆவில் காவல் வைத்து ஆண்டவரே நீ தொடர்ந்து நடத்த போகிற தெய்வங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஜெபங்களும் பதில் தாரும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிற நல்ல பிதாவே, ஆமென். சோத்திரம். இந்த நாளில் ஒரு சத்தியத்தை தியானிக்க போகிறோம். கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி காரியங்களை திருப்புகிறார் என்ற தலைப்பில் கர்த்தர் தமது சித்தத்தின்படி காரியங்களை திருப்புகிறார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் என்று நான் பார்க்குறோம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21 அதிகாரம் 1 வசனம். நீதிமொழிகள் 21 அதிகாரம் 1 வசனம். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி. ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். எப்பேற்பட்ட ராஜா, எப்பேற்பட்ட அதிகாரி, அது ஆளுகையில் இருக்கிறவங்க. சோத்திரம். ராஜாக்கள் ஒரு காலத்தில் ராஜாக்கள் ஆண்டதை நாம் பார்க்குறோம். இஸ்ரவேல் தேசத்தை
சோதரம் நல்ல ராஜாவாகிய தாவீது, அவருடைய குமாரன் சாலமோன் மற்றும் அவருடைய யூதா வம்சத்தார் ஆண்டார்கள். சமாரியாவை தலைமையகமாக கொண்டு சோத்திர 10 கோத்திரத்தை சேர்ந்த கர்த்தர் இஸ்ரவேல ராஜாக்கள் ஆண்டார்கள். தென்பகுதியை சோத்திரம் சாலமோனுடைய மகனுக்கு பிற்பாடு உள்ள காலத்தில் யூதா ராஜாக்கள் தொடர்ச்சியாக ஆண்டு வந்ததாக நம்ம வேதத்திலையும் பார்க்கிறோம், சரித்திரமும் அப்படி தெளிவாக சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். அதே போல் உலகம் முழுவதும் ராஜாக்கள் ஆண்ட காலங்கள் உண்டு. இப்பொழுதோ உலகம் முழுவதிலும் சோதர மக்களாட்சியாக, அதாவது கர்த்தர் சுதந்திர நாடாக உலகம் முழுவதிலும் இருக்கிற நாடுகள் மக்கள் தேர்ந்தெடுத்து வருகிற ஆட்சி நடக்கிறது அதிகமான தேசங்களிலே. அல்லேலூயா. சரி, இப்போ கர்த்தரின் ராஜாவின் இருதயம் எப்பேற்பட்ட தேசத்தை ஆளுகிற அந்த தலைவர்கள் தான் இன்றைக்கி ராஜாக்கள். அவர்கள் இப்போ பிரதமர்களாக இருக்கலாம், அல்லது சோத்திரம் அதிபர்களாக, அதாவது அதிபர்கள் என்று சொல்லுகிற சோத்திர ஜனாதிபதி ஆட்சியுடைய நடத்துகிறவர்களாக இருக்கலாம். சோத்திரம் சரி, எப்படி இருந்தாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்டவருடைய இருதயம் கர்த்தரின் கையில் எப்படி இருக்கிறதா? நீர்க்கால்களை போல இருக்கிறது. எப்படி நீர்க்கால்களில் சோதரம் அந்த வாய்க்கால்களில் தண்ணீர் போய் வயல்களுக்கு சரியான விதத்தில் பாய்ந்து பலன் கொடுக்குதோ, அதே போல் சோதரம் கர்த்தரின் கையில் அது நீர்க்கால்களை போல இருக்கிறது. அதை தமது சித்தத்தின்படியே தான் நினைச்சாரா திருப்புகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அவர் பிறகு எப்படியெல்லாம் திருப்பினார் என்றது சில காரியங்களை பார்க்கலாம். யோசேப்பின் ஜீவியத்தில், நெகேமியாவின் வாழ்க்கையில், தானியேலினுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை பார்க்கலாம். ஏசியா 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசியா 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பார்த்தீங்களா? ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும், நாயகிகள்னா அவன் ராஜாத்திகள் இருப்பார்கள். பார்த்தீங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட கணத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்று இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு உண்மையாக உத்தமமாக ஜீவிக்கிற போது பெரிய ராஜாக்கள் கூட என்ன செய்வாங்க? தேவனை கனப்படுத்துவது மட்டும் இல்லை, தேவனுடைய பிள்ளைகளையும் கூட கனப்படுத்தி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். யோசேப்பு கனப்படுத்தப்பட்டாரா? தானியேல் கனப்படுத்தப்பட்டாரா? எஸ்தர் கனப்படுத்தப்பட்டாங்களா? அந்தம்மா சோத்திரம் அவள் பாருங்கள், எல்லாம் அவங்களாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஏழ்மையில் இருந்தவங்க. சோத்திரம் அவருடைய ஜீவிகள்லாம் பாருங்கள், அடிமையாய் கொண்டு போகப்பட்டவர்கள். சோத்திரம் நீங்கள் யோசேப்பு எடுத்துக்கொண்டாலும் சரி, நீங்கள் தானியேலை எடுத்துக்கொண்டாலும் சரி, எஸ்தரை எடுத்துக்கொண்டாலும் சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். முர்தகாய் அவரும் பாருங்கள், சோத்திர தேவனாலய கனப்படுத்தப்பட்டு சோத்திர ராஜா கூட சோத்திரம் ஒரு நல்ல கனப்படுத்துகிற நிலையில் அந்த உயர்வு பின்னாடி உண்டாயினதை நாம் பார்க்குறோம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 40லேருந்து 44 வசனத்தான் வாசிக்கலாம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 40லேருந்து 44. யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யார் சொல்கிறான்? பார்வோன் ராஜா சொல்கிறார், அதாவது எகிப்திய ராஜா சொல்கிறான், நீ என் அரண்மனைக்கு, யோசேப்பே நீ என் அரண்மனைக்கு எப்படி இருப்பாய்? அதிகாரியாக இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் என்ன செய்வாங்க? எல்லாரும் பாருங்க, எல்லாரும் ராஜாவை தவிர எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்து சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னை என்ன பண்ணுவேன்? நான் அதிகாரியாக இருப்பேன்னு சொல்கிறார். உன்னில் நான் பெரியவனாக இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் பார், எகிப்து தேசம் முழுமைக்கும், பார்த்தீங்களா? எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரி, எகிப்து தேசம் முழுவதைக்கும் இன்னும் சொல்லணும் பிரதம மந்திரின்னு சொல்லலாம். சோத்திரம் வாசிக்கலாம். உன்னை இப்போ அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கழட்டி என்ன செஞ்சானா? அந்த மோதிரத்தை கழட்டி போடுகிறது எதை குறிக்கிறது? அதிகாரத்தை கொடுக்கிறது. என்னுடைய மோதிரத்தை நீ போடுறதுனால இனிமேல் நான் என்ன பண்ணுறதில்ல,
ஆமாம், ஜனங்களே ஆளுகை செய்ய போகிறதில்ல, அதிகாரம் பண்ண போகிறதில்ல. நீ தான் இருந்து ஆளுகை இப்போ செய்ய போகிறான். நான் பேருக்கு தான் என்ன பண்ணுவேன், ராஜாவாக இருப்பேன். என்ன நீ செயல்படுறது பூரா நீ தான், உன் மூலமாக தான் செயல்படும். ஆமாம் அப்படின்ட்டு சோத்திரம். யோசேப்புக்குள்ள இருந்த அந்த தேவனுடைய ஆவி, தேவனுடைய வழி நடத்துதல் அவ்வளோ விசேஷத்தமாக இருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்குள்ளாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனுடைய ஆவி உடையவர்களாய், விசேஷித்த ஆவி உடையவராய் சோத்திரம் யோசேப்பு இருந்தபடினாலே சோத்திரம் சொப்பனங்களை அதுக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய அந்த கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருந்தபடினாலே கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டு. சிறு வயதில் 17 வயதில் அவன் கொடுக்கப்பட்ட அந்த சோத்திரம் அந்த சொப்பனங்கள் அப்படியே இப்போ படிப்படியாக நிறைவேறினதை பார்க்குறோம். அல்லேலூயா. என்ன செஞ்சானா, மோதிரத்தை கழட்டி பார்வோன் யோசேப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி, அது இந்த மெல்லிய வஸ்திரங்கள் ராஜாக்கள் அணிகிற வஸ்திரங்கள், பொன் சரப்பணி, அது ராஜா தான் அவன் தன் கழுத்தில் போட்டிருப்பார். அதை அவன் கழுத்தில் தரித்து, யோசேப்பின் கழுத்தில் தரித்து என்ன செய்யணாப்லையா, 2ஆம் ரதத்தின் மேல் 2 ரதம் இருக்கும். ஒன்று கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும் ராஜா வலம் வரும்படியாக அந்த தேசத்தை ஜனங்களை பார்க்க வரும்படியாக வருகிற அந்த 2ஆம் ரதத்தின் மேலே ஏற்றினான். இன்னொரு ரதம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, யுத்தத்துக்கு போகும்போது அந்த ரதத்தில் ராஜாக்கள் தளபதிகள்லாம் போவாங்க. அப்போ அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று என்ன செஞ்சானா, அவனுக்கு முன்பாக கூறிவித்து ஏப்து தேசம் முழுமைக்கும் அவனை என்ன செஞ்சானா, அதிகாரி ஆக்கினான். பார்த்தீங்களா? அப்போ பாருங்க சோத்திரம். என்ன அதுக்கு முன்னாடி உள்ள நிலைமை என்ன, யோசேப்புடைய முன்னாடி நிலைமை என்ன, 13 வருஷம் சிறைச்சாலை. சோத்திரம். கொஞ்ச நாள் இங்கே இருந்தாப்புல போத்திபார் வீட்டில் இருந்து அபாண்டமாக அவன் மனைவினால் குற்றச்சாட்டப்பட்டு சோத்திரம் சிறையில் போடப்பட்டு 13 வருஷம் கட்டுண்டவனாக இருந்ததாக சோதர் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. 17 வயதில் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்ட சோத்திரம். உயர்வு சாதாரணமாக வராதுங்க. கர்த்தர் உயர்த்தினார்னா அது நிலையாக இருக்கும் அந்த உயர்வு. அல்லேலூயா. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வருகிற துன்பங்கள், வருகிறதான எல்லாம் போராட்டங்கள் எல்லாம் சகிக்கணும். நாம் சலிப்படைந்து போய், எரிச்சல் அடைந்து போய், என்ன இந்த ஆண்டவர் எனக்கு ஏன் அவ்வளோ கஷ்டம், இத்தனை வருஷமாக நான் கஷ்டப்படுறேனே, இப்படிலாம் நம்ம அங்கலாய்த்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோத்திரம். நம்முடைய உயர்வு வரும் வரைக்கும் காத்திருப்போம். அல்லேலூயா. நமக்கு உயர்வு உண்டு, நம்முடைய குடும்பத்துக்கு உயர்வு உண்டு, நம்முடைய பிள்ளைகளுக்கு உயர்வு உண்டு. காத்திருக்கணும், அவசரப்படக்கூடாது. கர்த்தர் எனக்கும் சேர்த்து தான் அது சோத்திரம். நான் இதனால தான் நம்ம சத்தியம் அறிஞ்சதுனால ரொம்ப கவனமாக இருப்பேன். எதை குறித்தும் அவசரப்படுறதில்லை. தேவன் தந்தால் நம்ம செய்வோம், தேவன் கொடுக்கும்போது நம்ம அதை பெற்றுக்கொள்வோம். சோத்திரம். அவசரப்பட்டு நம்ம ஜெபிக்கிறது நம்ம கடமை, ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். தேவசத்தை எப்போ நிறைவேறும் நமக்கு தெரியாது, ஆனால் நிறைவேறும் வரைக்கும் காத்திருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். நான் சொல்கிறேன்னா என்னுடைய ஜீவியத்தில் நான் அதை கடைப்பிடிக்கிறேன். சோத்திரம். ஜபந்தான் நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும். நம்முடைய காரியங்களில் குறைவுகள் நிறைவாக முடியாய், தடைகள் நீங்க முடியாய், பிரச்சனைகள் விலக முடியாய். கர்த்தர் அதாவது பாருங்கள், காரியங்களை கர்த்தர் என்ன செய்கிறார், அவருடைய சித்தத்தின்படி தான் காரியங்களை திருப்புகிறார். அல்லேலூயா. இங்கே அதான் பார்க்குறோம். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது, அதை அவருடைய சித்தத்தின்படி தான் திருப்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய சித்தத்தின்படிலாம் திருப்பிட்டு இருக்க மாட்டார். நம்ம நினைக்கிறோம் என் விருப்பப்படிலாம் இல்லை, அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும். தேவனுக்கு சித்தமானால் அந்த தேவ சித்தமோ கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும், மனுஷ சித்தமோ சோத்திரம், அது தேவனுக்கு நியாயம் சரியாக இருக்குமானால் அது கைகூடி வரும். அல்லேலூயா. தேவ சித்தம்தான் மேன்மையாக உயர்வாக இருக்கணும். நம்முடைய சித்தமாக அவருடைய சித்தத்தோடு இணைஞ்சு ஆண்டவருடைய உம்முடைய சித்தமாக கிடவுது. எப்படி ஜெபிக்கணுமா, என் சித்தம் இல்லை ஆண்டவரே, உம்முடைய சித்தம் ஆக கடவுது. சோத்திரம். அப்படி ஜெபிப்போம். சோத்திரம். 44 வசனத்தையும் வாசிச்சாச்சா. இன்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி என்ன சொன்னாரு, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும், ஆமாம் நான் பார்வோன்னா என்ன சொல்ல வர்றாரு, என்ன சொல்கிறாரு, நான் பார்வோன், நான் இந்த தேசத்துடைய ராஜா, ஆனாலும் கூட எகிப்து தேசத்தில் உள்ளவர்கள் ஒருவனும் ஒன் உத்தரவு இல்லாமல், கவனிங்க, ஏன் உத்தரவு இல்லைன்னு சொல்லலை பார்வோன், ஒன் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது
காலையாவது அசைக்கக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்னால் அன்று எதுவுமே நடக்கக்கூடாது. உன்னுடைய கண்ட்ரோலில் தான் எல்லாம் நடக்கணும். உன்னுடைய விருப்பப்படி ஏன்னா நடக்கணும். ஏன்னா உனக்கு நல்ல ஞானம் இருக்கிறது, விவேகம் இருக்கிறது, தேவனுடைய ஆவியானவர், உன் தேவன் உன்னை சரியான விதத்தில் உன்னை நடத்தி கொண்டு இருக்கிறார். சோத்திரம், உனக்கு அந்த கிருபையில் கொடுத்துருக்கிறார். என் தேசத்தின் காரியங்களை வெளிப்படுத்தி அதுக்கு ஒரு விளக்கமும் சொல்லி அதுக்கு சோத்திரம் அந்த இப்போ வரக்கூடிய அந்த பஞ்ச காலத்துக்கு 7 வருஷம் நல்ல விளைச்சல் இருக்கும். அது பிற்பாடு 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது. அதற்கு 2 சொப்பனங்களை காண்பிக்கிறார். யாருக்கு? பார்வோனுக்கு. கர்த்தர் சோத்திரம் அந்த அது ரெண்டும் 7 தானிய கதிர்கள், அதுக்கு முன்னாடி 7 ஆமாம் பசுக்கள் புல் மேய்ந்தது. பிற்பாடு 7 அவலட்சணமான பசுகள் வந்துச்சு. அடுத்து தீந்து போன 7 கதிர்கள் காணப்பட்டு அவைகளை விழுங்கி போட்டது. அவலட்சணமான அந்த சோத்திரம் அந்த பசுக்கள் அந்த நல்ல பசுக்களை விழுங்கி போட்ட போது ஆச்சரியப்படுறாரு. எப்படி இதெல்லாம் அப்படி நடக்கும்? இப்போ நான் இது கூட விளக்கம் தெரியல. மந்திரவாதிகளையும் பூஜாரிகளையும் சோத்திரம் கூப்பிட்டு கேட்டோம்னா அவனுங்களுக்கு ஒன்று சொல்ல தெரியல. அதே சமயத்தில் சோத்திரம் ஒரு இவன் சொல்கிறான், இந்த சுயம்பாகியும் அவன் தான் சொல்கிறான், சோத்திரம் எங்களுக்கு நீங்கள் அப்போ சுயம்பாகியும் பானபத்திரக்காரனுக்கும் அந்த சொப்பனம் சொன்னதுபடி நடந்தபோது சோத்திரம் நான் என்ன பண்ணேன்? ஆமாம், என்னைய கர்த்தர் நீர் உயர்த்தினீங்க, அந்த பானபத்திரக்காரனை நீர் தூக்கில் போட்டீங்க. இது சொன்னபடியே நடந்துச்சு, யோசேப்பு சொன்னபடி. அதனால் இதுக்குரிய விளக்கம் கொடுக்க யோசேப்பால் முடியும். அல்லேலூயா. அதில் உடனே ஒரே நாளில் பாருங்கள் காரியம் மாற்றமாய் முடிகிறது. அல்லேலூயா. ஒரே நாளில் சோத்திரம் வர வச்சு மோட்சவரம் பண்ணி நல்ல உடை உடுத்து ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்துறதுன்னு போது தான் ராஜா சொன்ன வார்த்தையை தான் இதை வாசித்தோம். பார்த்தீங்களா? கர்த்தர் எப்பேற்பட்ட காரியத்தையும் பாதகமான காரியத்தையும் சாதகமாக திருப்ப வல்லவர். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய ஆண்டவரை நம்பணும், உறுதியாக நம்பணும். சோத்திரம் என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி காரியம் இருக்குது, இப்படியே தான் என் வாழ்க்கை போகும்போல் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தை மாற்ற சோத்திரம். இன்னொரு வார்த்தை இருக்குது, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்களுடைய சிறையிருப்பை திருப்போம், எங்கள் சிறையிருப்பை திருப்பினீர் என்று இருக்குது. அப்படி தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புறது சாதாரண காரியமா? அதே கர்த்தர் திருப்பி சரி சோத்திரம். அது 1:4 இதெல்லாம் இருக்குது, அதில் இருக்குது. நான் அடுத்து நம்ம அந்த வசனத்தை தியானிக்க போகிறோம் அடுத்து. சரி, அப்போ நான் வரும்போது நான் சொல்கிறேன். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். நெகேமியான் வாழ்க்கையில் பாருங்கள், அவர் ஒரு பானபாத்திரக்காரனாக இருக்கிறார். வாசிக்கலாம். என்ன கேட்குறாரு? நான் சோதரம் எங்களுடைய தேசத்துக்கு நான் போகணும். எதுக்கு நீ போகணுப்பா? நீங்கள் நல்லா தானே வச்சுருக்கிறேன், நீ அடிமையாக நீ வந்த, ஏன்னா ஒரு நம்பிக்கைக்குரியவன் ஒரு பாத்திரக்காரனாக உன்னை வச்சுருக்கிறேனே, நீ ஊருக்கு போக வேண்டிய தேவை என்ன இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தர் சோதரம்ட நான் போகணும் ராஜாவே, ஏன்னா நாங்கள் இருந்த தேசம் இப்போ என்ன எப்படி இருக்குது? சோதரம் அந்த இப்போ வாசிங்க நெகேமியா 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 1-2 வசனங்கள் வாசிங்க. தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் அந்த வார்த்தை. குமாரனாகிய நெகேமியா 1:1. அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடவடிக்கைகள் 20ஆம் வருஷம் மாதத்தில் நான் சூசான் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்து என்னவென்றால், பாருங்க, சகோதரரில் ஒருவன், நெகேமியாவுடைய சகோதரில் ஒருவனாகிய ஆனானியும் பாருங்க சோத்திரர்களுடைய பூர்வீக தேசமான யூதாவிலிருந்து சோத்திரம் யூதாவில் என்ன இருக்குது? எருசலேம் பட்டணம் இருக்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆனால் அந்த நாட்களில் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், பாபிலோனியர்கள் அந்த தேசத்தை அடிமைப்படுத்தி அங்குள்ள ஜனங்களை கொண்டு போனார்கள். கர்த்தர் சோத்திரம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அசிரியா தேசத்தார்கள் 10 கோத்திரத்தை சேர்ந்த சமாரியாவில் இருந்த அந்த இஸ்ரவேலர்களை கொண்டு போயிட்டாங்க. அவங்க தேசத்தில் கொண்டு போய் அவன் என்ன பண்ணான் பாருங்கள் சோத்திரம். அவனுடைய தேசத்தில் இருக்கிற சில பேரை இங்கே கொண்டு வந்து ஒரு பாதி பேர் இங்கே கொண்டு வந்து வச்சு, இங்கே இருக்கிற நூலை கொண்டு போய் அங்கே வச்சு இப்படியாக காரியங்களை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின
எருசலேமின் செய்தது என்ன செஞ்சேன்? விசாரித்தேன். சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள், நல்லா கவனிங்க, சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் என்ன செய்கிறாங்க? சில பேரை விட்டுட்டு அநேகரை கொண்டு போயிட்டான். ஏழைகள், வயதானவர்கள், இவர்களை விட்டுட்டு அநேகரை பாபிலோன் ராஜா கொண்டு போயிட்டான். பாபிலோன் ராஜா அவனுடைய தளபதிகள் கொண்டு போயிட்டாங்க பாபிலோன் தேசத்துக்கு. வாசிக்கலாம். என்ன செய்கிறாங்க? மகா தீங்கு அனுபவிக்கிறாங்க. அதை நினச்சி அவர் வேதனை கேள்விப்பட்டு சோத்திர வாசிக்கலாம் அனுபவிக்கிறார். எருசலேமில் அலங்கம் இடிபட்டுச்சு, அதன் வாசல்கள் எப்படி இருக்குது? அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம். கேட்டபோது நெகேமியா பாருங்க, பானபத்திரக்காரனாய் நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருந்த அந்த நெகேமியா என்ன செய்கிறாரு? உட்கார்ந்து அழுதார். பார்த்தீங்களா? சோதர் தனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பாதிப்பு வந்ததை போல உணர்கிறார். தன் தேசத்துக்கு வந்த பாதிப்பை பாதிப்பாய் பார்க்கிறார். அழுது சில நாளாக என்ன செஞ்சாரா? பாருங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், தேவனுடைய காரியங்கள், சோதர உலகம் முழுவதும் ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்கள் துன்பப்படுத்துகிற காரியங்கள்லாம் கேள்விப்படும் போது மனசு வேதனைப்படணும். அவர்களுக்காக ஜெபிக்கணும். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். ஆண்டவருடைய பிள்ளை என்ற கிறிஸ்தவர்களாக இருக்கிறபடியினாலே சோதர தீவிரவாதிகளாலே பயங்கரவாதிகளாலே தாக்கப்பட்டு சோதர கொலை செய்யப்படுகிறவர்கள் உண்டு. ஆண்டவருடைய பிள்ளைகள் நைஜீரியா தேசத்துலலாம் கர்த்தர் சோதரம் மற்றும் ஆப்பிரிக்கா தேசத்தில் சோதரம் இப்படியாக ஆண்டவருடைய பிள்ளைகளை சோதர ஒரே காரணம் என்னென்னா கிறிஸ்தவர்கள் என்ற ஒரே காரணத்துக்காக கொல்லப்படுறதை நம்ம பார்க்குறோம். உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி என்ன செஞ்சாராம்? நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். சோதரம் அந்த ஜெபம் பண்ணதெல்லாம் அடுத்து வருது. நம்ம இங்கே வந்துடலாம். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் இதை வாசித்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்லா புரியுன்றதுக்காக தான் வாசிக்க சொன்னேன். முதல் அதிகாரத்தில் சில வசனங்களும் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு 2 வசனங்களையும். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி என்ன பண்ணாராம்? 4ஆவது வசனத்தை போட்டீங்களாப்பா? பாஸ்தாச்சா 4ஆவது வசனம், முதல்ல 4ஆவது வசனம். பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி இப்போ 8 போதும், 8 வாசிக்கலாம். என்ன சொல்கிறாரு? தேவாலயத்தில் இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டு வேலைக்கு வேண்டிய மரங்களை என்ன செய்ய ராஜா வனத்துக்கு காவலனாகி ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும். இதெல்லாம் எந்த வேலைக்காக? எருசலேமில் இருக்கிறதான அலங்கம் கட்டும்படியான வேலைக்கு இந்த எனக்கு இந்த மரத்துக்கு மரம் வேலைக்கு மரம் கிடைக்கணும். மற்ற சோதர வேலைகளுக்கு எங்களுக்கு என்ன பண்ணுறோம், அதுக்குடைய பொருள்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜாவிட்ட கேட்குறார். நெகேமியா கேட்குறதை பார்க்குறோம். அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவா என்றே என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். பார்த்தீங்களா? காரியம் ஜெயமாய் மாறுகிறது. சோதர் பாருங்க, சோதர ராஜா இதெல்லாம் செய்வாரா? அவருக்கு மனசு இருந்தால் தான் செய்வார். சோதர அவருக்கு என்ன இதெல்லாம் உனக்கு வேலையாப்பா? நீ பானபத்திரக்காரனாக இருக்கிற அந்த வேலையை பார்க்க வேண்டியதானே? இதை விட்டு இங்கே அங்கே போயிட்டு இதெல்லாம் பற்றி குறித்தெல்லாம் நீ கவலைப்பட்டுக்கிட்டு நீ இதை இது பண்ணிக்கிட்டு இங்கே நல்லா நான் உன்னை வச்சுருக்கிறேனே. நீங்கள் பானபாத்திரக்காரன்ற போது ரொம்ப நம்பிக்கைக்குரியவர்கள்லாம் வச்சுருப்பாங்க. நல்ல அவங்களுக்கு உணவு, நல்ல இருப்பிடம், நல்ல வசதி வாய்ப்புகள்லாம் உண்டு. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனாலும் கூட அந்த வசனத்தை கம்மிங்க, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். நெகேமியா புத்தகத்திலையும் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், எஸ்ரா மேலேயும் அவர் கர்த்தருடைய கரம் தயவுள்ள கரம் எப்படி இருந்துச்சான்? நன்மைக்கு ஏதுவாக இருந்துச்சான். நம்ம மேலும் கர்த்தருடைய தயவுள்ள கரம் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? ராஜா நமக்கு வேண்டியதை கட்டளையிடுவார். ராஜாவாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நமக்கு தேவையானதை கட்டளையிடுவார். அல்லேலூயா. தயவுள்ள கரம் நம்ம மேலே இருக்கான்னு பாருங்கள். ஆண்டவர் தயவுள்ள கரம் என் மேலே இருக்கணும்னு சொல்லி ஜபிப்போம். ஆமேன். அல்லேலூயா. தயவுள்ள கரம், தயவு செய்கிற கரம். தயவு செய்கிற கரம்னு என்ன அர்த்தம்? சோதரன் நன்மை. தயவு என்பது என்ன? சோதரன் யாருக்கு நன்மை தேவையோ,
உதவி தேவையோ அவர்களுக்கு உதவி செய்கிற அந்த எண்ணம் யாருக்கு இருக்குதோ அது மனுஷர்களுக்கு இருந்தால் மனுஷ தயவு, தேவனுக்கு இருந்தால் தேவ தயவு. அல்லேலூயா. அதான் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, இப்போ அடுத்து தானியேல் புஸ்தகத்தில் வாசித்தா 2ஆம் அதிகாரம் 46 48 தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. வாசிக்கலாம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து 40. இந்த வசனத்தை பார்த்தீங்களா? யார் முகங்குப்புற யார் முன்னாடி விழுகிறது? ராஜா சோதரம் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் முகங்குப்புற விழுந்து, பாபிலோன் ராஜாவன் முகங்குப்புற விழுந்து யாரை வணங்கினாப்லையா? தானியேலை வணங்கி காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த 2ஆம் அதிகாரத்தில் என்ன சம்பவம் நடந்தது சொல்லுங்க பார்ப்போம். சிலைகள் என்ன செஞ்ச என்ன சிலைகள்? நல்ல இதாக சொல்லுங்கப்பா. ஆமாம், சோத்திரம். அந்த சொப்பனத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அது 2ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்களை வாசிங்க. தானியேல் 2. பெரிய சிலையை கண்டீர். பாருங்க, அந்த சிலை எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? தலை பொன்மயமாகவும் மார்பும் புயமும் வெள்ளி. அப்போ ஒரு வயிறு பகுதி என்ன எப்படி செஞ்சா? வயிறும் தொடையும். கால் பகுதி எப்படி இருந்துச்சா? இரும்பும் களிமண்ணும் இருந்ததாக இருந்தது. ஒரு கல் உருண்டு அதை மோதி தகர்த்து போட்டோன்னா ஒன்றும் புரியல. அப்போ ஒவ்வொன்றா சொல்கிறாரு, அந்த பொன்னான தலை நீர் தான். அல்லேலூயா. உமக்கு முன்பு ஒரு ராஜ்யம் வரப்போகிறது. அது சோத்திரம். அது தரம் குறைஞ்சதாக இருக்கும். சோத்திரம். இது தங்கத்தை விட வெள்ளி தரம் குறைஞ்சதானே? வெள்ளி மதிப்புக்குரியது தான். ஆனால் அதை விட தரம் குறைஞ்சது. அதை விட தரம் குறைஞ்சது எது? வெண்கலம். அதை விட தரம் குறைஞ்சது எது? இரும்பு. அப்படி காலப்போக்கில் அப்படியே ராஜ்யங்கள்லாம் அப்படி தரம் குறைஞ்சதாக போய் கடைசியில் மனுஷரால் அதாவது பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு என்ன செஞ்சான்? அதோட பாதத்தில் மோதிச்சுன்னா அந்த கடைசி காலத்தில் உலகத்தின் முடிவில் நடக்க போகிற சம்பவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. அந்த கல் என்னன்னா சோத்திரம். அதுதான் ஜீவனுள்ள கல்லாகிய தலைக்கல்லாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் என்ன செய்கிறோம்? இதுக்கு கடைசியாக இருக்கிற ராஜ்யத்தை தகர்த்து சோத்திரம் 1000 வருஷம் அரசாட்சியில் கர்த்தர் நிறுத்துவார் என்பதை குறிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். இதை குறித்து தானே வெளிப்பாடை கேட்ட உடனே தான் சோத்திரம் சொப்பனத்துடைய அர்த்தத்தை புரியல. சோத்திரம் யாரையா கூப்பிட்டு சொல்லி பார்க்குறான். இது சோத்திரம். இந்த சொப்பனம் மறந்தும் போச்சு இல்லையா? மறந்து போச்சு, அப்படி தானே? மறந்து போச்சு. அது எந்த சொப்பனம்னு சொல்லணும். இன்னொன்று என்ன சொல்லணும்? அதுக்கு அர்த்தம்னு சொல்லணும். சோத்திரம். அப்போ அவனுக்கு என்ன சொல்லிச்சா? தப்பிக்க பார்த்தானுங்க. சொப்பனத்தை சொல்லும் ராஜா, நாங்கள் விளக்கம் சொல்கிறோம்னா. ஏய், தப்பிக்க பார்க்குறீங்கன்னு நினைக்கிறியா? உனக்கு சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லி என்ன பண்ண? ஆமாம், அப்போ தான் நீ உண்மை இல்லைன்னு சொல்லி நான் நம்புவேன். அவன் சோசியக்காரன் மந்திரவாதியும் சூனியக்காரனும் என்ன செய்ய முடியும்? பிசாசை வச்சு என்னங்க செய்ய முடியும்? பிசாசை வச்சு ஒரு சில காரியங்களை செய்கிறத பார்த்துட்டு இன்றைக்கி பாருங்கள், குறி சொல்கிற ஆவியில் வச்சு சோத்திர குறி மேடம் இங்கெல்லாம் இருக்கும். இங்கே கூட பிரபலமான இடங்கள்லாம் இருக்குது. அப்படி இடத்துல தான் சாத்தான் குடி இருக்கிற இடத்துல தான் நம்மளும் குடி இருக்கிறோம். உண்மையில் வேதத்தில் அப்படி வசனம் இருக்கா? கடந்த வாரத்தில் பார்த்தோம். ஏன் தேவன் இங்கே சும்மா கொண்டு வரல. சோத்திரம். இப்படி சோத்திரம் அப்படி தேவனுக்கு விரோதமாக சோத்திர பலவிதமான குறி சோத்திர. ஆமாம், தீமிதியெல்லாம் எவ்வளோ தேவனுக்கு விரோதமான பெரிய பாவம் தெரியுமா? தீமிதி திருவிழாவெலாம் நடக்குது சில இடங்கள்லாம். சோத்திரம். சரி, அப்படிலாம் இருக்குது. ஆமாம், குறி சொல்கிற காரியங்கள், அசுத்த ஆவியை கொண்டு குறி சொல்கிற காரியங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நடக்குது, பார்க்குறோம் நம்ம. கர்த்தர் சோத்திரம். ஆனால் தேவனுடைய ஆவியினாலே சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைகள் சோத்திரம், அது நல்ல தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள் அது நிறைவேறக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், ஒரு சிலர் சும்மா சோத்திரம் இந்த அழைப்பு இருக்காது, இது இருக்காது. சோத்திரம் இந்த தேவனுக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க, தேவனை தேட மாட்டாங்க. ஆனால் சோத்திரம் வெளியே நானும் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆள்லாம் உண்டு. இதெல்லாம் ஏன் தேவையில்லாத காரியங்கள்? தேவனுடைய
கோபத்துக்கு ஆளாகிற காரியங்கள்லாம் சில ஆட்கள் செய்கிறாருன்னு பார்ப்போம் கிறிஸ்தவன்ற பேரில். பைபிள் ஸ்டடின்னு அங்கே ஞாயிற்றுக்கிழமை தான் வைக்கிறானுங்களாம். இங்கே பைபிள் ஸ்டடின்னு வச்சிடுறது சர்ச்சுக்கு வர முடியாமல் தடை பண்ணி சில ஆளுகள், எல்லாரையும் இல்லை, சில ஆளுகளை தடை பண்ணுறாங்க பிசாசு. கர்த்தர் அந்த வஞ்சகத்தில் விழுந்து போகிறாங்கங்க. கர்த்தர் சோதரம்டாகட்டும். அவள் பாருங்கள், சபைக்கு அடங்காத ஆளுகள்லாம் இருக்குது. சில ஆட்கள் கர்த்தருக்கு அடங்க மாட்டாங்க, சபைக்கு அடங்க மாட்டாங்க, தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. தேவன் எப்படிங்க அவங்கள அவங்க குடும்பத்து பிள்ளைகளை சந்ததிகளை ஆசீர்வதிக்க முடியும், பாதுகாக்க முடியும்? சோத்திரம். அப்புறம் என் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டேங்குது அப்படிலாம் சரி சொல்கிறாங்க, குறை சொல்கிறாங்க. காரணம் என்ன? நீ இவங்க பெற்றவர்களே தேவனுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, அப்படி எப்படி பிள்ளை கீழ்ப்படியும்? எல்லாத்தையும் யோசித்து பார்க்கணும். சொல்லிடுவோம் ஈஸியாக, என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்குது. ஏம்மா ஐயா, நீங்கள் கீழ்ப்படுறீங்களா? நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுறீங்களா? அப்போ அவங்க பிள்ளைங்க கீழ்ப்படிவாங்க. என் அப்பா அம்மா கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறாங்க, கீழ்ப்படுகிறாங்க, நான் கீழ்ப்படியன்னு கீழ்ப்படிவாங்க. பெற்றோர்களே சரியாக கீழ்ப்படியலை என்பது பிள்ளைங்க எப்படிங்க கீழ்ப்படிங்க? உண்மையை சொல்கிறேன், நடக்கிற காரியங்களை சொல்கிறேன். அதனால் சபையில் இருக்கிற எல்லாரும் அப்படின்னு சொல்ல வரல, ஒரு சிலர் அப்படி காரியங்கள் இருக்கிறாங்க. இருக்கக்கூடாது, அதெல்லாம் கூடாது. கர்த்தர் சோத்திரம்டா. தேவனுக்கு முன்மாதிரியாக இருக்கிற பிள்ளைய பார்க்கணும், நம்முடைய பிள்ளைய பார்க்கணும். எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குது, உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குது. இப்போ நம்ம தான் பெரியவங்களை தான் பிள்ளைங்க பார்ப்பாங்க, முன்மாதிரியாக பார்ப்பாங்க. நம்முடைய ஜீவியம் சரியாக இருக்கணும், தேவனுக்கு பயந்து இருக்கணும், உண்மையாக நடக்கணும், உத்தமமாக நடக்கணும், நீதியாக நடக்கணும், பரிசுத்தமாக வாழணும், தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்கணுங்க. அப்படிப்பட்ட கிருபையில கர்த்தர் நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கும் தருவாராக, சபைக்கும் தருவாராக. அல்லேலூயா. அதுதான் நம்முடைய வாஞ்சையாக இருக்கணும். கர்த்தர் சோதனம் பண்ணாட்டு பாருங்கள் எப்படி. அப்போ நீ ராஜாவே நீர் ஒரு பெரிய சிலையை கண்டி, அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதாக இருந்து அது உமக்கு எதிரே நின்றது, அது ரொம்ப பயங்கரமாக இருந்தது, அதை வீட்டில் போய் வாசி பார்த்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் இதனுடைய வழக்கங்கள்லாம் சொன்ன பிற்பாடு தான் என்ன நடக்குது. இப்போ வாசிங்க 2ஆம் அதிகாரம் 46, 48. ராஜாவுக்கு தானியேல் சொல்கிறாரு, தரிசனமும் சொப்பனம் சொல்லக்கூடிய தரிசனத்துக்கும் சொப்பனத்துக்கும் விளக்கம் சொல்லக்கூடிய நல்ல கிருபை யாருக்கு இருந்துச்சு? தானியேல் தீர்க்கதரிசி. அந்த அவர் ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய மனுஷன். ராஜாவுக்கு 2ஆம் ஸ்தானத்தில் இருந்தவங்க அவர்லாம். குறிப்பாக ஒரு 4 ராஜாக்கள் வாழ்ந்த காலத்தில் அவர் 2ஆம் ஸ்தானத்தில் இருந்தவர். சோத்திரம். வாசிக்கலாம். நேச்சர் முகங்குப்புற விழுந்து யாருக்கு முன்பாக? தானியேலுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி. இதெல்லாம் யாருக்கு சொல்லுவாங்க? காணிக்கை செலுத்துறது, தூபம் காட்டுறது யாருக்கு செய்வாங்க? இதெல்லாம் தானியேல் விரும்பலை, ஆனால் அவன் கனப்படுத்துகிறான். யார்? ராஜா. சோத்திரம். இது விரும்பலை. நீங்கள் அடுத்தடுத்த சம்பவங்களாம் பாருங்கள். சோத்திரம். ஒரு கட்டத்தில் சொல்லுவார், நீ இவ்வளவு காரியங்களாம் உனக்கு தெரியுதே. சோத்திரம். இப்போ பெல்தசார் என்ன செய்வான்? சரப்பணியெல்லாம் கொண்டு வந்து போட்டு இது பண்ணி கனப்படுத்தணும்னு சொல்லிலாம் நினைப்பான். சோத்திரம். ராஜாவே, நீ கொடுக்கக்கூடியது வேறு யாருக்கு அது கொடும், எனக்கு வேண்டாம், நான் இருக்கிற எனக்கு தேவன் வெளிப்படுத்தினது சொல்கிறேன், இது நான் நடக்க போகிறத சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க போகிறத சொன்னார். அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு வந்தாலும் கூட இந்த சமயத்தில் சோத்திர இந்த தானியேல் ஒன்றும் சொல்லலை. சோத்திர. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, மறைபொருள் எனக்கு மறைந்ததாக இருந்துச்சு, இது உனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறாரே. அதான் அந்த மறைபொருளை தேவன் உனக்கு வெளிப்படுத்தினபடியால் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவன் நம்முடைய கர்த்தர் தான். அல்லேலூயா. எப்படி சொல்கிறான் பாருங்க, அந்நிய தேவர்களை வழிபடுகிற சோத்திர அந்த ராஜா, பாபிலோனியா வழிபாடுகளை கொண்டவனாகி அந்த ராஜா, அவன் சொல்கிறான், உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவன். என் தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம் அதான் அர்த்தம். நான் நம்புகிறேன்னு அது தெய்வம்னு நான் நம்புகிறேன். அதுக்கெல்லாம் தெய்வம் யார் தான்? உங்கள் தெய்வமாகிய கர்த்தர் தான். அல்லேலூயா. தேவனு ராஜாக்களுக்கு ஆண்டவரே யார் தான்? ஆமாம், ராஜாக்களுக்கு ஆண்டவர் உங்கள் தெய்வம் தான். மரபொருளை வெளிப்படுத்துறமா இருக்கிறார் என்றான். ஏன்னா அந்த மந்திரவாதியை, அந்த சூனியக்காரன், அந்த ஜோசியர்கள் இவங்கெல்லாம் ஒன்றுமே அதுக்குடைய விளக்கம் சொல்ல முடியல. அதனால அவன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். அதனால தான் அவன் சொல்கிறான். நம்ம வேதத்திலேருந்து தான் நம்ம பேசுகிறோம், வேறு எந்த இதில் நம்ம பாபிலோனிய வழிபாடின் காரியங்கள் பைபிள் உள்ளதை தான் நம்ம இது பண்ணுறோம்னு தவிர மற்றபடி வேறு எதையும் நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, அது நமக்கு அவசியம் இல்லை. வாசிக்கலாம். அடுத்த வசனம் போடுப்பான். பின்பு ராஜா தானியேலை எப்படி ஆக்குனா? பெரியவனாக்க கர்த்தர் தான் வைக்கிறார். அல்லேலூயா. பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த
வெகுமதியிலே கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும், பாபிலோன் மாகாணம் பாருங்க பெரிசு அன்னைக்கு, அதுக்கு அதிபதியாகவே யாரை மாற்றிட்டான்? தானியலை மாற்றிட்டான். பாபிலோனில் சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரி. எவனை போஸ்டிங் உயர்வு பார்த்தீங்களா? சோத்துரம். அவன் பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கு அதிபதி, பாபிலோனில் சகல ஞானிகள் மேலும் பிரதான அதிகாரியாய் நியமித்தான். சரி, அப்போ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசியா 37:7 சோத்துரம். அங்கே ஒரு அசிரிய ராஜா, அவன் பேர் சனகரிப்பு. அவன் என்ன செஞ்சான்? தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக அந்த நாட்களில் யார் இருந்தா? ராஜாவாக இருந்தது யார்? எசேக்கியா ராஜா இருந்தான். சோத்துரம். அப்போ ஒரு சின்ன ராஜா, சின்ன தேசம், எந்த தேசம்? யூதா தேசம். அதற்கு விரோதமாக எதிராக புறப்பட்டு வந்தது யார்? ஆமாம், சன்னகரிப்பு என்கிறதான அசிரிய ராஜா, பெரிய ராஜா. அன்னைக்கு தேசத்தில் அசிரிய தேசம்ன்ற பெரிய தேசம். சீரியா தேசம் இருக்குது, அசிரிய தேசம் இருக்குது. சீரியா தேசம் அசிரிய தேசம் ஒன்றல்ல. அசிரியா தேசத்தில் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் ராஜாவாக இருந்தவன் சோத்திரம். ஆமாம், இந்த சனகரிப்பு அவன் என்ன பண்ணால் இந்த யூதா தேசத்தில் வந்து கொள்ளையடிக்க, அந்த தேசத்தை அவனுடைய கண்ட்ரோலில் கொண்டு வர பார்த்தான். ஆனால் தேவன் அதுக்கு அனுமதிக்காமல் சோத்திரம், தேவன் சோத்திரம் ஏசியா தீர்க்க, அந்த நாட்களில் ஏசியா தீர்க்கதரிசி அவருடைய ஜெபத்தையும் கேட்டு, அதே சமயத்தில் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த ராஜாவாகிய எசேக்கியாவின் ஜெபத்தை கேட்டு என்ன செஞ்சார்? பெரிய அற்புதமான கிரியை நடப்பித்தார். அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்த 1,85,000 பேரை சாமா சோத்திரம் தேவதூதன் சங்கரித்து போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய காரியம் இது? 2 இடத்துல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1,85,000னா 1,85,000 பேரை ஒரே தூதன், தேவனுடைய தூதன் கொன்று போட்டான் என்று சொன்னால், அந்த கொன்று போட்ட தூதனுக்கு அவ்வளோ வல்லமை இருந்துச்சுன்னா அந்த தூதனை படைத்த கர்த்தருக்கு எவ்வளோ வல்லமை இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய தேவனை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. சோத்து நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், வழக்காடுகிறவர், யாவையும் செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா. பாதுகாப்பு அரணாக இருக்கிற ஒன்று தேவனே நம்மை பாதுகாக்கிறார். அடுத்து அவரோட தூதர்களை கொண்டு பாதுகாக்கிறார். வேதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், ஆண்டவர் சொன்ன வசனம், கர்த்தர் சொன்ன பூமியில் இருக்கிற ஒருவரையும் அற்பமாக எண்ணாதீர்கள், இவர்களுக்குரிய தேவதூதர்களை என்னுடைய சமூகத்தை தரிசிக்கிறார்கள். பார்த்தீங்களா? அதனால தான் யாரையும் சபையிலையும் மற்ற யாரையும் கூட ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக ஏழ்மையாக இருந்தாலும் நடத்துகிறவங்களோ வசதி படைத்தவங்களோ எல்லாரையும் நம்ம ஒரே மாதிரி நேசிக்கணும். அப்படி தான் எங்களுக்கு ட்ரைனிங் அப்படி கொடுக்கப்படுகிறோம். எங்களுக்கு நாங்கள் அந்தபடி நடக்கிறோம். எல்லாரையும் நேசிக்கிறோம் கிறிஸ்துக்குள். ஏனென்றால் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், விசுவாசிகளாக நீங்கள் இருந்தாலும் உங்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்தில் தேவனுடைய சமூகத்தை தரிசிக்கிறார்கள். எங்களுக்குரிய ஊழியர்களுக்குரிய தேவதூதர்கள், ஒவ்வொரு தேவதூதன், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு தேவதூதன் இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது பயம் வரலாமா? ஐயோ என்னமோ பயம்லாம் என்ன ஒரு மாதிரி, அவன் இருட்டை கண்டா பயம், சூழ்நிலையை கண்டா பயம், சோத்திரம் மனுஷர்களை கண்டா பயம், சோத்திரம் அப்படியே அசுத்தாவியை கண்டா பயம். எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், பிசாசை காட்டிலும் இந்த தூதன் வல்லமை உள்ளவனா இல்லையா? வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். வல்லமையுள்ள தூதர்களை நமக்கு துணையாய் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எப்படி இருக்கணும்? நம்ம தைரியமாக இருக்கணும். அல்லேலூயா. சோத்தூர் ஒரு மழை பெஞ்சு தண்ணி கடந்தவொன்னா ஐயோ என்ன ஆகுமா, விழுந்துருவணும், கவுந்துடணும். வரும்போது கூட பள்ளத்தில் இறங்கி ஏறி தான் வந்தான் நானும் சிஸ்டரும். சோத்துரும். ஆமாம், மழை இல்லை ஆனாலும் கூட இந்த ரெயின் கோட்டு போட்டு வந்து எதுன்னா ரோட்டில் சர்ன்னு வருவானுங்க. எனக்கு காரு, 2 வீலரு அந்த தண்ணிலாம் அடித்து இங்கே வந்து நாங்கள் வந்து எப்படி அலங்கோலமாக இருந்தால் எப்படி இருக்கும் பிரசங்கம் பண்ணுறதுக்கு நல்லா. அது சிஸ்டரையும் ஆளுக்கு ஒரு ரெயின் கோட்டு இந்த இது மாதிரி கட் பண்ணுறது அது போட்டுட்டு வந்தோம் நாங்கள். ஸோ அது நீங்கள் கொடை குடிப்பிச்சு வந்திருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் தைரியமாக வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. சோத்திரம். ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. நமக்குரிய தேவன் நம்மை பாதுகாக்கிறார். நமக்குரிய தேவதூதனை கொண்டு நம்மை பாதுகாக்கிறார். அதில் வேதத்தில் சங்கீதம் 91 நமக்குரிய தேவதூதர்கள் என்ன செய்கிறாங்களாம்? நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு நம்மை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போகிறார். ஆகா, எப்படிப்பட்ட நல்ல தெய்வம்! நமக்கு நல்ல துணையை கொடுத்துருக்காரு. பார்த்தீங்களா? பாதம் கல்லில் இடராதபடிக்கே. ஆமாம், அந்த பள்ளத்தில் தான் விட்டுட்டேன். சோத்திரம் பெரிய அது சோத்திரம். அந்த என்ன பள்ளம்னு பார்க்க முடியல.
சோத்திரம் கல் வெளியே கிடக்குதா, அங்கிட்டு கல் எடுத்து போட்டு வேலை நடந்துட்டு இருக்குது அப்படின்னு இந்த பக்கம் போனால், இந்த பக்கம் தான் இப்போ ஒரு பள்ளத்தில் இறங்கி வண்டி ஏறிடுச்சு. பள்ளத்தில் இறங்கினோடனே சிஸ்டர் உஷாராக இருந்து டக்குன்னு அங்கிட்டு இறங்கிட்டாங்க. நான் அப்படி ரேஸ் பண்ணிவிட்டு மேலே அந்த ஸோ நம்ம சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு இது தெரு இருக்குது தெரியுமா, அந்த இது அது இது இங்கே வந்து சேருது. அது எத்தனை தெரு, அதுக்கு 2வது தெருவோ 3வது தெருவோ சர்ச்சுக்கு முன்னாடி 1 2 3வது தெருன்னு நினைக்கிறேன். அந்த தெருவில் அப்படியே இந்த அங்கே ஒரு ஒரு அரசியல்வாதி கூட இருக்கிறாரு, அவர் தெருக்கு பக்கத்தில். கன்னியப்பன் தெருவா? சோதரம். சிமெண்ட் ரோடெலாம் போட்டிருக்காங்க பாருங்கள், ஒரு ரோடு பாருங்கள். இப்படி போயிட்டு திரும்பினா உங்களுக்கு வரலாம். இந்த உங்களுக்கு இடையில கூட அது என்னது, அவர் என்ன ஒரு அவருக்கு அவர் ஆமாம், அந்த தெருவில் தான் நான் வந்து வரும்போது இங்கிட்டு வந்து பழைய இதை எடுத்து போட்டு இது பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு இந்த பக்கம் தள்ளி வந்தால் அங்கே தண்ணி கிடக்குது. சோத்திரம் இறங்கி பள்ளத்தில் இறங்கிருச்சு. எவ்வளோ பள்ளமாக இருக்குது தெரியல. நான் சோத்திரம் கர்த்தர் தான் தேவதூதனை கொண்டு தூக்கி விட்டாரேன்னு தெரில. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம் ஓப்பனாக இருந்த இதில் சிலது உள்ளே போயிடுறாங்களே, உள்ளே போதபடி எங்களுக்கு தூக்கி விட்டுட்டாரே ஆண்டவர் எங்கள் 2 பேரையும். நல்ல தெய்வமாக இல்லையா? இல்லாட்டி உள்ளே போயிருந்தோம்னா ப்ரேயர் நடத்திருக்கேன். அப்படி விட மாட்டார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அப்படி விட்டுருவாரா? விடாமல் தானே கொண்டு வந்துட்டாரே. ஆமாம், ஒரு சிலருக்கு இப்படி நம்ம இந்த மழை நேரத்தில் இப்படி போனோம்னா என்ன ஆயிருமோ ஏதாயிருமோ அப்படின்ட்டு சரி குழந்தைலேருந்து வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் யோசித்து இருப்பாங்க. சரி பரவாயில்ல, சரி அடுத்த ஆராதனைக்கு வருவான்னு விசுவாசிப்போம். அல்லேலூயா. சிலருக்கு தூரல் போட்டால் போதும், ஆஹா இப்போ தான் நல்லா தூக்கம் வருமே, போத்திக்கிட்டு தூங்கலாமே, நினைக்கவே கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய நாள். அல்லேலூயா. ஆமாம், என்ன அடமலை பெஞ்சாலும் சபையில் வந்து என்ன பண்ணிடணும், ஆண்டவர் சமூகத்தில் வந்து உட்காந்துடணும். ஆமாம், நின்றுடணும். ஆண்டவரே வந்துட்டேன்ப்பா இப்படி சமூகத்துக்கு. அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் மகிமை. ஆண்டவர் இருக்கிறாங்க நமக்கு துணையா, ஒன்றும் நம்ம கைவிட மாட்டார். சரி பாருங்கள், அப்போ பாருங்கள் சோத்திரம். நம்ம எந்த வசனத்தை வாசித்தோம்? ஏசியா 37:7. இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு, யார்? ரப்சாக்கே, அசிரிய தளபதி. யார் அனுப்பினுக்கிறான்? அவன் ராஜா யார்? சனகரிப்பு அவன் பேர். அப்போ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள்ள அனுப்பி, யாரை தெரியுமா? ராஜாவையே, சனகரிப்பு ராஜாவையே என்ன செய்வேன்? அவனுக்குள்ள ஒரு திரும்புவதற்கான, தன் தேசத்தை திரும்புவதற்கான ஆவி. பார்த்தீங்களா? அப்போ என்ன பார்த்தீங்களா? காரியங்களை திருப்புறார். பார்த்தீங்களா? ஆண்டவர் வந்து அடிமைப்படுத்தி கொண்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறான். ஆனால் சோத்திரம் ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் இதாகிடுச்சுன்னா, முற்றுகை போட்டிருந்தானா அந்த நாடு பிடிபட்டுருக்கும். யாருடைய நாடு? யாருடைய தேசம்? யூதா தேசமாகிய எசேக்கியா தேசம் பிடிபட்டுருக்குங்க. ஆனால் அதற்கு தேவன் அனுமதிக்காமல் அந்த ராஜா எசேக்கியா செஞ்ச காரியம் தெரியுமா? சோத்திரம் அவன் ஒரு லெட்டர் எழுதி அனுப்புகிறான். அதை எடுத்துகிட்டு போய் எங்கே விரித்து ஜெபம் பண்ணாரான்? பைபிள் இருக்கா? தேவசமத்துக்கு கொண்டு வந்து ஆலயத்தில் கொண்டு வந்து விரிச்சு, ஆண்டவரே இந்த மாதிரியான மிரட்டி எங்களை வந்து அவமானப்படுத்தி இந்த மாதிரிலாம் எழுதியிருக்கிறானே, சோத்திரம் தேவை என்ன காப்பாற்ற முடியும்? நாங்கள் எந்த தேசத்தை பிடிச்சி அந்த தெய்வம்லாம் எங்களை காப்பாற்ற முடியும், அவங்கள காப்பாற்ற முடியல, எங்கள் ராஜா அப்படி வல்லமையுள்ளவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண ராஜாவுக்கும் கர்த்தருக்கும் போட்டி மாதிரி காமிக்கிறான். கர்த்தர் சொல்லிட்டார், அவன் அப்படியே பேசினா, அவன் மனுஷன் வந்து எனக்கு விரோதமாக வீரியம் பேசுகிறானா, அவனை என்ன பண்ணுவேன்? அவன் தேசத்துக்கு அவனை கொண்டு போய் வச்சு என்ன பண்ணுவேன்? ஆமாம், அவனும் அவனுடைய தளபதிகளும் எனக்கு விரோதமாக பேசுகிறபடினால் நான் என்ன செய்வேன்? அவன் தேசத்துக்கு அவனை கொண்டு போய் அவன் பிள்ளைகளை கொண்டு அவனை கொல்ல வைப்பேன். அல்லேலூயா. 3 பிள்ளைகளில் 2 பிள்ளைங்க இணைஞ்சிஞ்சான். சனகரிப்பு அவங்க அப்பாவை கொன்னே விட்டானுங்க, ராஜாவை கொண்டு விட்டு ஓடி போயிட்டானுங்க. அவனுக்கு 3வது மகன் வந்து என்ன பண்ணானா, ராஜ்யத்தை ஆண்டான்னு இருக்குது பைபிளில் பாருங்கள். நமக்கு விரோதமாக எழும்புறவர்களை தேவனே பார்த்து கொள்வாருங்க. அல்லேலூயா. நம்ம யாருக்கு விரோதமாக எழும்ப வேண்டியதில்லை. நம்ம ஜெபம் பண்ணி கண்ணீரோடு, ஆண்டவரே என்ன பிரச்சனை இப்படி இருக்கு, என் கஷ்டம் இப்படி இருக்குது, என்னுடைய என்ன செய்யுங்க? ஆமாம், சோத்திரம் என்ன செய்யுங்க? என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே, என்ன சும்முடி சித்தத்தினுடைய காரியங்களை திருப்புங்கப்பா என்று சொல்லி இன்னையிலேருந்து நான் சொல்கிறேன். கர்த்தர் எந்த பாதகமான சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிப்போம். பாதகமான சூழ்நிலையை திருப்பி சாதகமாக மாற்றுங்கப்பா எனக்கு. அல்லேலூயா. நம்ம ஜெபிப்போம், அதைத்தான் நம்ம செய்யணும். கர்த்தர் சோதனை உண்டாகட்டும்.
சரி, விழப்பண்ணுவேன். என்ன சொல்கிறாரு? நான் அவனுக்குள் அனுப்பி தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியா நான் அவனுக்குள் அனுப்பி அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனத்தில் சொல்லுங்கள் என்றான். சோத்திரம். சரி, இப்போ சில வசனங்களை வாசிங்க. கர்த்தர் ஏசாயா 37ஆம் அதிகாரம் 37லேருந்து 38. என்ன பாட்டு வருது? ஏசப்பா பாட்டு வருதா, சினிமா பாட்டு வருதா? ஏதோ வரும். ஏசப்பா பாட்டு தான் வருதா? சரி தான், ரொம்ப கவனிப்பேன். சினிமா பாட்டு கேட்டு யாராவது வச்சுருங்க, ஆமாம் வாங்கி உடைச்சா போடுவேன் நான், அதையும் சொல்லுவேன். ஆமாம், ஒரு முறை அப்படித்தான் சோத்திரம், ஒரு ஃபோன் வருதுன்னு எடுத்தா சினிமா பாட்டு வருது. எல்லாம் சபைக்கு வந்த ஒரு சிஸ்டர் அந்த சபையில். ஆமாம், சோத்திரம். நீ யார் இப்போ? எப்படி பல முறை சபைக்கு வந்த சிஸ்டர் தான், சினிமா பாட்டு வருது அதில். அப்போ சினிமா பைத்தியம் அது கடைசியில் சபையிலையும் நிலைக்கலை. சோத்திரம். நீங்களும் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. சரி, வாசிங்க. அப்பொழுது அசிரியா ராஜாவாகிய சனகரி பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயிலே இருந்து விட்டான். விதிகள் நான் சொன்னேன்ல, பேரெல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நம்முடைய வேதம் பாருங்கள், தெளிவாக திட்டம் தெளிவாக எல்லாம் சரித்திரபூர்வமாக வருஷகரகாரமாக எல்லாம் மாற்றம் இல்லாமல் சொல்லப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. சும்மா அப்படியே சோத்திரம். ஆமாம், நம்ம பைபிளில் இருந்து காப்பி அடித்த ஒரு கூட்டம் இருக்குது. ஆமாம், இஷ்டத்துக்கு மாற்றி போட்டு அவளுக்கு சொந்தமாக ஒன்றும் கிடையாது, இதிலேருந்து காப்பி அடித்து சோத்திரம் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்குன்னு சொல்லப்பட்டு ஒரு கூட்டம். அது யாருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்வீங்க. அப்படியெல்லாம் இருக்குது. நம்ம இதில் ஒரிஜினாலிட்டி நம்ம தான், மூல சோத்திரம் நம்மளோட ஒரிஜினல் நம்ம தான். பல இது டூப்ளிகேட் இதிலேருந்து வந்திருக்குது. அதெல்லாம் நம்ம டூப்ளிகேட்டை நம்பாதீங்க. அல்லேலூயா. ஒரிஜினலாகிய வேதத்தை நம்புங்க. அல்லேலூயா. அது நான் ஊழியக்காரன் நான் சொல்லி ஆகணும்ல. ஒரிஜினலாகிய வேதத்தை வாசிங்க. ஆமாம், சோத்திரம். சரி, வாசிக்கலாம். சரத் சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு, பார்த்தீங்களா இந்த நிலைமை ஏன் வருது அவனுக்கு? அப்போ அவளை இங்கே அவன் இப்போ எதிர்த்து அந்த அவன் யாரை வச்சு பேச வைக்கிறான் தெரியுமா? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், அவனுடைய தளபதியை வச்சு பேச வைக்கிறான். ரப்சாக்கை வச்சு பேச வைக்கிறான். சனகரிப் ராஜா, அசிரிய ராஜா, பெரிய ராஜா தான், அந்த பெரிய தேசம்தான். ஆனால் தேவனுக்கு விரோதமாக பேசலாமா? ஆமாம், அதோடு அவன் நினச்சிருப்பான். அவனும் செத்து போயிட்டான். அவனுடைய அவனை தளபதிகள்லாம் நினச்சிருப்பானுங்க. முன்னாடி வந்த தலைவலிக்கு அவன் 1,85,000 பேர் செத்து போனானுங்களே, அதில் அவனும் செத்து போயிருப்பான்னு நினைக்கிறேன். சோத்திரம். வரலாற்றில் அசைக்க முடியாத தேவனுடைய வல்லமையான சோத்திரம், மகத்துவமான கிரியைகள் அதெல்லாம். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அவங்க அப்பாவை பிள்ளைகள 2 பேர் வெட்டி போட்டு அரரா தேசத்துக்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எசரத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து என்ன செஞ்சானா? அரசாண்டான். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 19 வசனத்தை வாசிங்க. திசை தொடங்கி மகிமைக்கும் பயப்படணும். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும். கிழக்கில் சூரியன் உதிக்குது, மேற்கில் ஆமாம் அஸ்தமிக்குது. அப்போ எல்லா இடங்களில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் உண்மை தெய்வமாகிய மெய் தெய்வமாகிய கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக சோத்திரம் பயப்படும் காலம் வரும். அல்லேலூயா. அவரை நேசித்து அவரை பின்பற்ற காலம் வருங்க. கர்த்தர் சோத்திரம். நம்ம வாசித்த 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஏசாயா 2ஆம் அதிகாரத்தில் சோத்திரம். கடைசி நாட்களில் கர்த்தரின் பர்வதம் அப்படி இருக்கா? நம்ம வாசித்த 2 ஏசாயா 2 வாசிக்கலாம். 2-3 வாசிக்கலாம். கர்த்தருடைய இதெல்லாம் வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை. இனிமேல் நிறைவேற போகிற வார்த்தை. நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறதும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இனிமேல் நிறைவேற போகிறதும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே நிறைவேறும். இதில் எந்த மாற்றமும் வராது. வாசிங்களா. ஸ்தாபிக்கப்பட்டு பருவங்களில் கொடுமுடியில் ஆலயம் ஸ்தாபிக்கப்படும், மலைகளுக்கு மேலே உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகள் அதற்கு இதெல்லாம் நிறைவேற போகுது. அடுத்து பாருங்க 3வது வசனம் முக்கியமான. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து என்ன சொல்லுவாங்களாம்? நான் கர்த்தரின் பர்வத்திற்கும் யாக்கோபனுடைய தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை என்ன செஞ்சார்? நமக்கு போதிப்பான்.
பார்த்தீங்கன்னா அவர் வழிகளை போதிச்சிட்டு இருக்கிறாரா? ஊழியர்களை கொண்டு போதிக்கிறார். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு போதிக்கிறார். கேட்டு அதன்படி நடக்க விருப்பமா? அதன்படி நடக்கிறீங்களா? என்ன நல்ல விழிப்பாக இருக்கிறீங்களா? தூக்கம் வருதா? சோத்திரம். ஆமாம், அப்பப்போ உஷார்படுத்த வேண்டியிருக்குது. சோத்திரம். ஆமாம், நீ வந்ததே பெரிய விஷயம், நான் வந்ததே பெரிய விஷயம், நான் கொஞ்சம் அசந்தானையா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்கய்யா, அப்படிலாம் முடியாது. ஆமாம், டக்குன்னு தூக்கம் வர்ற மாதிரி இருந்தால் டக்குன்னு எந்திரிச்சிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டக்குன்னு முகத்தை கழுவிட்டு வந்து என்ன பண்ணுங்க? ஆமாம், இப்படி நீங்கள் எந்திரிச்சு போகும் போதே கொஞ்சம் பாதி தூக்கம் போயிடும். அங்கே போய் முகத்தை கழுவிட்டு வந்து உட்காந்திங்கன்னா முழு தூக்கமும் போயிடும். அல்லேலூயா. ஆனால் கொஞ்சம் ஆமாம், ரொம்ப கவனமாக இருக்கணும். சோத்திரம். ஜப வேலையில் செய்தி வேலையிலும் உசாரமாக இருக்கணும். வாசிக்கலாம். எங்கேருந்து வேதம் வருதான்? சியோனிலிருந்து வேதமும். ஆமென், ஹல்லேலூயா. சோத்திரம். சியோனில் இன்னைக்கு சியோனாகிய சோத்திரம், தாவீதின் நகரமாகிய சியோன், அது ஒரு சியோன். இன்னொரு சியோன் சபையாகிய சியோன். மூணாவது சியோன் பரலோகத்தில் ஒரு சியோன் இருக்குது, பரம சியோன். அல்லேலூயா. சோத்திரம். அப்போ பரம சியோனிலிருந்து சோத்திர சபையில் ஆகிய சியோனிலிருந்து வேதம் வெளிப்படும். எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் என்ன செய்யும்? எருசலேம் என்றால் சமாதானத்தின் நகரம் என்று பெயர். அல்லேலூயா. சமாதானத்தின் நகரமுங்க. சோத்திரம். இன்னைக்கு அதை யுத்த நகரமாக ஆக்கிவிட்டானுங்க ஆட்கள். சோத்திரம். சரி, இது இப்படி இருக்குது. ஆனால் ஒரு காலம் வரும், அது சோத்திரம் சமாதானத்தின் நகரமாக, அது வசனத்தின்படி அப்படி காலங்கள் 1000 வருஷம் அரசாட்சியில், ஏசப்பாவுடைய 1000 வருஷம் அரசாட்சியில் நிச்சயமாக அந்த தேசம் சமாதானத்தின் நகரமாக தான் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். இப்போ எஸ்தர் புஸ்தகத்தில் 5:14 சோத்திரம். அங்கே எப்படி என்ன பண்ணார்? கர்த்தர் காரியங்களை அவருடைய சித்தத்தின்படி காரியங்களை திருப்பினதை பார்க்குறோம். வாசிக்கலாம். எஸ்தர் யார்? ஆமானை குறித்ததான காரியங்களை பார்க்குறோம். அவன் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாங்க? ராஜாவுக்கு 2வது ஸ்தானத்தில். ஆமாம், ராஜாவை மயக்கி, ராஜாவை தந்திரமான பேச்சினால் மயக்கி என்ன பண்ணால், சோத்திரம். ஆமாம், அப்பாவி ஜனங்களாகிய யூதர்களை, அந்த நாட்களில் அடிமைகளாக இருந்த ஜனங்களை கொல்லும்படியாக அவன் என்ன பண்ண, நயவஞ்சமாக ஒரே ஒரு யூதனாகிய மொர்தெகாய் செய்த சோத்திரம், அவனுக்கு விரோதமாக மரியாதை கொடுக்கலன்றதுக்காக அவன் யூத இனத்தையே அழிக்க திட்டமிட்டான். அல்லேலூயா. ஆனால் அந்த காரியத்தை அழிக்க நினைச்சவனே அவனும் குடும்பமும் அழிஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஆமாம், சில பேர் பார்க்கணுமே, சோத்திரம் நான் அழிச்சு போடுவேன், ஒழிச்சு போடுவேன் அப்படின்னு சொன்னவனுக்கெல்லாம் பாருங்கள், சோத்திரம் எங்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்க. சோத்திரம். நான் ஆண்டவருடைய பிள்ளைங்க, தேவனுடைய பிள்ளைங்க யாராக இருந்தாலும் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சோத்திரம் வாழ்ந்திருப்பாங்க. கர்த்தர் பாதுகாக்கிறார். கர்த்தர் சோத்திரம். அவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய முடி ஒன்று கூட கீழே விழுகிறதில்ல. அல்லேலூயா. இதுதான் உண்மை. வாசிக்கலாம். சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து, 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீர் என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். பார்த்தீங்களா? மொர்தெகாயை தூக்கி போடணும். அதோடு கூட சோத்திரம் யூத ஜனங்களுக்கு விரோதமாக ஏற்கனவே இதை அனுப்பிச்சிட்டான். அது அந்த தேதியில் நடக்கணும். ஆனால் அந்த தேதியில் காரியம் மாறுதலாக முடிஞ்சு தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக இருந்த எதிரிகள் எல்லாரும் கொல்லப்பட்டார்கள். அல்லேலூயா. பாருங்கள், காரியம் மாறுதலாக முடிந்தது என்று அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். இதுக்கு போலான்றார்கள். அந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதுனால் தூக்கு மரத்தை செய்வித்தான். சரி, எத்தனை வசனம்? எஸ்தர் 5ஆம் அதிகாரம். அப்போ 19 போட சொன்னேன். 14 போட்டிருக்கியா? 19 போடு. 19 இல்லையா? சோத்திரம். 14 தானே அது? சரி, அப்போ சரி, ரைட்டு. அந்த வசனம் சரி தான், ரைட்டு, இருக்கட்டும். இப்போ இல்லை சாரி, எஸ்தர் 5:14 தான். 5:14 கரெக்டு. 5:14 தான் சொன்னேன். அது ஏசாயா 59:19 நம்ம பார்த்துட்டோம். எஸ்தர் 5:14 கரெக்ட் தான். அடுத்து 7:10. எஸ்தர் 7:10. ஆயத்தம் பண்ண தூக்கு மரத்தில் பார்த்தீங்களா என்னாச்சு? அவர் சித்தத்தை இப்படி காரியத்தை திருப்பிட்டாரா?
தூக்கி போடணும்னு சொல்லி திட்டமிட்டவன் யார்? மொர்தெகாயா? ஆமான். இப்போ தூக்கி போடப்பட்டது யார்? அந்த தூக்கு மரத்தில் அவன் செஞ்ச தூக்கு மரத்திலேயே அவனே தூக்கி போட்டாங்க. அல்லேலூயா. ஆமானே தூக்கி போட்டாங்க. நமக்கு விரோதமாக எழும்புறவங்களை கர்த்தர் சோத்திரம். அவனே வேதம் சொல்கிறது, சோத்திர துன்மார்க்கன் தான் வெட்டின குழியிலே தானே விழுந்தான். அல்லேலூயா. நமக்கு எவன் குழி வெட்டுறானோ நமக்கு வெட்டின குழியில் அவனே விழுந்து மடிஞ்சு போவான். அல்லேலூயா. இதுதான் வேதம் சொல்லுகிறதான நீதி. நம்ம யாருக்கும் குழி வெட்ட வேண்டியதில்லை, நம்ம யாருக்கும் தீங்கு செய்ய வேண்டியதில்லை. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜபிக்கிறவங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும் விரும்புகிறவங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளுடைய லட்சணம் இது தான். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் சோத்திரம் 7:10 வாசித்தீங்களா? அப்படியே ஆமான், சரி அது வாசித்தோம். மொர்தெகாய்க்கு ஆயத்த மணியான தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. இப்போ 9:1 வாசிக்கலாம். எஸ்தர் 9:1. செய்யப்படுகிறதற்கு ஆதார மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பயங்கர் பாருங்க. ஆமாம், இன்னைக்கு யூதரின் பயங்கராக இருக்கிற ஆட்கள் சோத்திர பாருங்க. ஒரு சின்ன நாட்டில் அவங்க ஒழுங்காக இருந்துட்டு போகணும் விட்டுட்டானுங்கன்னா அவனுக்கு விரும்பல. அவனுங்களை வாழ முடியாமல் எல்லாம் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் அவனுக்கு என்ன பண்ணுறானுங்க? ஆமாம், சோத்தை எதிர்த்து அடிக்கிறான். இல்லாட்டி அவன் அனுசரித்து போட்டு சோத்திரம் அனுசரித்து போயிடுவான். யூதர்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடியவனுக்கு தான். ஏன்னா பைபிள் தெரியும், உன் தேசத்தில் இருக்கிற அந்நியனை நீ என்ன பண்ணாத, அடிமைப்படுத்தாதன்னு இருக்குது. அதெல்லாம் அந்த பைபிளில் அவங்க இருக்கிற தோராவில் இருக்குது. அதனால் அவனுக்கு அனுசரித்து தான் வச்சு அப்போ அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்தானுங்க. கடைசியில் இவனுக்கு வாழவே கூடாதுன்னு நினைக்கிறானே. யார்? இஸ்ரவேல் அந்த தேசத்தில் வாழவே கூடாது அப்படின்னு நினைக்கும் போது தான் அவன், நீ என்னைய வாழக்கூடாதுன்னு நினைக்கிறியா, நீ ஒன்றை வாழ விடாமல் போனுவேன்றான். இப்படி தான் இதுதான் போராட்டம் பண்ணிக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்குது. கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். நாம் சமாதான தேசத்தில் கர்த்தர் வைத்திருக்க நம்முடைய தேசத்திலும் பல பிரச்சனைகள் பல காரியங்கள் இருந்தாலும் நம்முடைய தேவன் நல்லவர். நம்முடைய தேசத்தில் இருக்கிற தலைவர்களுக்காக ஜெபம் போடுவோம். நல்ல விதமாக தொடர்ந்து ஆட்சியை கொடுக்கணும். கர்த்தர் சகோதரம் மத்தியிலத்த மாநிலத்தில் ஆளுகிறவர்களுக்கு கர்த்தர் சித்தமானவர்களை கொண்டு வந்து தேசத்தை நடத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். வாசிக்கலாம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதுக்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில் யூதரின் பயங்கர அவர்களை மேற்கொள்ளாம் என்று நம்பினார்களே. நம்பினாங்கல்ல, அந்நாளில் தானே. நல்ல கவனிங்க பாருங்கள், காரியத்தை திருப்புறதை நான் சொல்ல வர்றேன். இங்கே வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறதும் அர்த்தம் ஒன்று தான். யூதரானவர்கள் தங்களை பயங்கர மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தலைப்பு என்னென்னா, கர்த்தர் அவருடைய சித்தத்துப்படி காரியங்களை திருப்புகிறார். ஹல்லேலூயா. சரி. கர்த்தர் சங்கீதம் 126ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 4ஆம் வசனம். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல 126ஆம் அதிகாரம் சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது எப்படி இருந்தாங்களாம்? சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். சியோனின் சிறையிருப்பை நல்ல கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் சியோன், நமக்கு நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த விதமான சிறையிருப்பில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. விட்ட பாவங்களை சோத்திர என்ன பண்ணக்கூடாது? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக எதெல்லாம் விட்டீங்களோ ஆண்டவர் விசுவாசித்து தேவனுக்காக வாழ்வன்னு இனிமேல் விட்ட பாவத்தை செய்யக்கூடாது. அல்லேலூயா. சரி, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்ப விரும்புகிறார். சியோன்ற சபையில் இருக்கிற தேவனுடைய ஜனங்கள் நம்ம ஏதாவது சகோதரர்கள் சொல்கிறேன், ஏதாவது விட்டு வந்த பாவங்களை மறுபடியும் செஞ்சிங்கன்னா ஏதோ ஒரு சிறையிருப்பில் இருக்கிறீங்க. அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் கவனம். கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். ஆண்டவரே உமக்காக வாழ்வேன். நான் மொபைலை முக்கியப்படுத்த மாட்டேன். சோத்திரம் அதில் என்ன பண்ண மாட்டேன். நைட்டும் பகலும் அது மேலே பைத்தியமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்துருவீங்க. ஒரு நேரத்தில் முடிவெடுத்தீங்களா? இப்போ எப்படி மறுபடியும் அதில் மூழ்கிட்டீங்களா? அது இல்லாமல் இருக்க முடியலையா? சோத்திரம். நீங்கள் ஒரு நாளைக்கு நான் மொபைலே நான் எடுக்க மாட்டேன்னு தீர்மானித்து நீங்கள் எப்படியே வச்சுட்டிங்கன்னா, பழகிட்டிங்கன்னா அந்த பழக்கத்தில் வந்துடுவீங்க. தேவையானதுக்கு மட்டும் உபயோகம் பண்ணுவீங்க. அல்லேலூயா. இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு சிலருக்கு என்னது தூக்கம் வர்றதில்ல. மொபைல் இல்லாமல் என்ன பண்ண போகிறதில்ல. சோறு இல்லைனாலும் என்ன பண்ணிடுவாங்களாம், இருந்துருவாங்க. ஆனால் மொபைல் இல்லாமல் சோதரம். மொபைல் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா.
ஆமாம், தேவையில்லாத ரீல்ஸு, இந்த பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுறதுக்காக போகிற ரீல்ஸ்லாம் சின்ன பிள்ளைங்க சில பேர் பார்த்துக்கிட்டு அதுக்கு டைமத்தை பங்கிக்கிட்டு சோத்துறோம். தேவையில்லை, அது மோசமானதெல்லாம் வருது, ஆபாசமான காரியங்கள்லாம் அதில் வருது. அவங்கள கவனமாக இருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. தேவையற்ற காரியங்கள், தேவையில்லாத சோதரம் மொபைல் மூலமாக தேவையில்லாத ஆளுகளோட பேச்சு, இதெல்லாம் தவிர்க்கணும். குடும்பத்தோடு கூட சோத்திரம் அவசியமானவர்களோடு கூட நீங்கள் அது நம்ம பேசுகிறதுக்கு தான் நமக்கு மொபைல் பயன்படுத்தட்டும். அதே சமயம் படிப்பு சம்மந்தமான காரியங்கள் உங்களுக்கு பயன்படுதா, அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்துகிறீங்களா நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லாமல் தவறான காரியங்களை அது உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்குன்னா அது ஒரு சிறையிருப்பு. பாருங்க, பாவம் ஒரு சிறையிருப்பு, சாபம் ஒரு சிறையிருப்பு, சோத்திரம் அடுத்து வியாதி ஒரு சிறையிருப்புங்க. இன்னும் விட முடியாத சோத்திரம் விட நினைக்கிறேன் ஆனால் விட முடியலை அப்படின்னு ஏதாவது ஒரு விட முடியாத பாவங்கள் இருந்துச்சுன்னா, அக்கிரமங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒரு சிறையிருப்பு. அதுலேருந்து விடுதலை வரணும். நீங்கள் விடுதலை வரணும், சபை விடுதலை படணும். அதான் சொல்ல கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை என்ன செய்வார், திருப்பும் போது அப்போ சொப்பனம் காண்பர்கள் போன இருந்தாங்களாம். ஹல்லேலூயா. சோத்திரம் சொப்பனம்னு பாருங்கள், கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே சொப்பனம் என்ன ஆகும், சில சொப்பனங்கள் நல்ல சொப்பனங்கள் அது நிறைவேறி இருக்குது. அப்போ அதுபோல் சில சொப்பனங்கள்லாம் ஞாபகத்தில் இருக்கும், சில சொப்பனங்கள் ஞாபகத்தில் இருக்காது, மறந்து போயிடும், இப்படிலாம் இருக்குது. சரி, அடுத்து தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல் பாருங்க, வடக்கு நோக்கி வருகிற வடக்கிலிருந்து வருகிற தண்ணீர் மேட்டிலேருந்து தண்ணியை கீழே பாயும் இல்லையா போகும். ஆனால் தெற்கத்தில் இருக்கிற வெள்ளங்களை, இங்கே இருக்கிற தண்ணிங்களை வேறு பக்கத்தில் திருப்பி விடுறதுன்னா எப்படி, அது கஷ்டமாக இல்லைதானே. அப்போ அது ஆனால் இப்போ நான் பார்த்தேன், ஒரு யூடியூப்பில் பார்த்தேன், அப்போ பள்ளத்துலேருந்து மேட்டுக்கு தண்ணி இப்போ போகிற மாதிரி காமிக்கிறானுங்க. அது உண்மையான தெரியல, ஏதோ ஒரு இடத்துல அப்படி போகுதான், அது இயற்கை அமைப்பு அப்படி அமைஞ்சிருக்குதான். அப்படியே பொதுவாக மேட்டுலேருந்து பள்ளத்துக்கு வரும் தண்ணி, ஆனால் ஒரு இடத்துல கீழேருந்து மேலே போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அது எந்த இடம்னு சொல்கிறாங்க, சரியாக தெரில. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், அது நம்புகிற மாதிரி இல்லை, ஆனால் இருக்கலாம். அது சோத்திரம் அப்படி இயற்கை இப்படி சில இடங்கள் இப்படி காரியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இருந்தால் சரி. இப்போ தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல் எங்கள் சிறையிருப்பு என்ன செய்யும் பாருங்கள். தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புறது கஷ்டமான காரியம்தான். அப்படி இருந்தாலும் கர்த்தர் திருப்பினார்னா சிறையிருப்பு திருப்பப்படும். அல்லேலூயா. ஆமாம், சோதரம். அப்படியே எந்த விதமான அடிமைத்தன பாவங்கள் இருந்துச்சுன்னா அதிலேருந்து கர்த்தர் திருப்ப விரும்புகிறார். சோதரம் சொன்னது பயம், கர்த்தர் சோதரம் என்னென்ன எதிர்மறையான எண்ணங்களை கொண்டிருப்பது, சோதரம் கோபம், கவலை, சோதரம் பொறாமை, சோதரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான அடிமைத்தனம் தான். இதிலேருந்தெல்லாம் வெளியே வரணும். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். இது சிறையிருப்பு, இதில் திருப்ப கர்த்தர் விரும்புகிறார். அதிலிருந்து திருப்பி தேவனுடைய சாயலாக நம்ம மாறணும். அதாவது சோதரம் கிறிஸ்துவின் சுபாவமுடையவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். அப்போ சிறையிருப்பு திருப்பப்படுறதுக்கு நம்ம ஜெபிக்கணும். இன்றைக்கி ஜெபிப்போம். கர்த்தர் சங்கீதம் 114:3, சங்கீதம் 66:5-6 அடுத்த வசனம். சங்கீதம் 114:3, கடல் கண்டு விலகி ஓடிட்டு யோர்தான் பின்னிட்டு, பார்த்தீங்களா, கடல் கண்டு, இது எது, சிவந்த சமுத்திரம். கடல் கண்டு விலகி ஓடிட்டுன்றது எதை குறிக்குது, சிவந்த சமுத்திரம் இரண்டாவது பிரிந்து இஸ்ரேல் ஜனங்கள் கடந்து போனதை குறிக்குது. அப்போச்சா பிரிஞ்சிச்சா சோத்திரம். பொதுவாக சிவந்த சமுத்திரம் அதுக்கு முன்னாடி பிரிஞ்சிச்சான். ஆனால் தேவனுடைய ஜனங்களுக்காக கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து அத்தனை லட்சம் ஜனங்களை அதன் ஊடாக நடத்தி கொண்டு போனார். அல்லேலூயா. சோத்திரம். யோர்தான் பின்னிட்டு திரும்பிச்சா யோசுவா காலத்தில். கடல் கண்டு விலகி போனது யார் காலத்தில், மோசேயின் காலத்தில். யோர்தான் பின்னிட்டு திரும்பினது யாருடைய காலத்தில், யோசுவான் காலத்தில். நல்லா தெரியணும். ஏதோ இப்போ சாதாரண படிச்சுட்டு போயிடக்கூடாது, வாசிக்கலாம். சரி, அடுத்து சங்கீதம் 66 அதிகாரம் 5 வசனம் 6 வசனம். தேவனுடைய செய்கைகளை என்ன செய்யணும், வந்து பாருங்கள், சபையில் வந்து பாருங்கள், ஜெபிங்கள், ஜெபித்து ஜெயமிடுங்கள். அவர் அனுப்பு புத்தரிடத்தில் காரியங்கள் எப்படிப்பட்டவர், பயங்கரமானவர். நம்முடைய தேவன் பெரிய தேவன், பயங்கரமான தேவன். சோத்திரம். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினான். பார்த்தீங்களா, இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கடலை என்பது சிவந்த சமுத்திரத்தை, அந்த கடலை சிவந்த சமுத்திர கடலை தரையாக மாற்றினார். பாருங்க, கால் நிலையாமல் நடந்து போனாங்களாம். பைபிள்லேருந்து அப்படி வசனம் இருக்குது. ஆற்றை என்ன செஞ்சாங்க,
அந்த எந்த ஆற்றை? யோர்தான் ஆற்றை கால்நடையாக கடந்தார்கள். அங்கே அவரில் களி கூர்ந்தோம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க் 4:39 வாசிங்க. மார்க் 4:39 புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை. பாருங்க என்ன செஞ்சார் ஏசப்பா செஞ்சாரா? காற்றை அதட்டி இறையாதே அமைதலாயிரு என்றார். நின்று போச்சு, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சர்வத்தின் மேலும் ஆளுகை உடையவர். சர்வத்தையும் ஸ்தோத்திரம் என்னது அவருடைய படைப்பு அவருக்கு கீழ்ப்படுகிறது. அல்லேலூயா. நாம் அவரால் உண்டாக்கப்பட்ட ஜனங்கள் அவருக்கு கீழ்ப்படுகிறோமான்னு பார்க்கணும். இயற்கையே கீழ்ப்படியுது, அவர் படைத்ததெல்லாம் கீழ்ப்படியுது. ஆனால் சொல்லுவாங்க, பொதுவாக பெரியவங்க சொல்லியிருக்காங்க, ஆனால் மனுஷன்தான் கீழ்ப்படுகிறது இல்லையா? அல்லது சரி, மனுஷர்கள் யாரும் உலகத்தார் கீழ்ப்படியாமல் போனால் அது போட்டோம், ஆண்டவருடைய பிள்ளைகள் கீழ்ப்படிவோமாக. அல்லேலூயா. சரியா? அப்படி அதை நம்ம கவனமாக கொள்ளுவோம். கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். பாருங்க, எவ்வளோ சத்தியம் சுவிசேஷம் சத்தியம் சொன்னாலும் அதுக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுகிறது எவ்வளோ பேர் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. கர்த்தர் சகோதரன். அப்படி இருந்தாலும் நாம் இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு தேவனுடைய சத்தியத்துக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிஞ்சு நடந்து தேவனை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. சரி, கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். சங்கீதம் 14:7 வாசிங்க. எங்கேருந்து வருவதாக? சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு உண்டாகுது. சியோன் சபையின் மூலமாக ரட்சிப்பு வருகிறது. சோத்திரம். சரி, தன்னுடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது அவர்களை சிறையிருப்பு திருப்பப்படணும். திருப்பப்பட்டால் தான் என்ன நடக்கும்? நல்லா அந்த வசனத்தை கவனிங்க. யாக்கோப்புக்கு மகிழ்ச்சியும் களிப்பும், இஸ்ரவேலுக்கு என்ன உண்டாகும்? மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த நாளில் நல்லா ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை, எந்த சிறையிருப்பும் என் வீட்டில் இருக்கக்கூடாது. உங்களுக்கே தெரியாமல் சில சிறையிருப்பு உங்களையோ உங்கள் குடும்பத்தையோ உங்கள் பிள்ளைகளையோ சந்ததிகளையோ பிடிச்சிருக்கோம். அந்த சிறையிருப்பு இயேசு நாமத்தினாலே திருப்பப்படுவதாக. அல்லேலூயா. சிறையிருப்பு ஆண்டவரை திருப்புங்க. ஆண்டவரை சோத்திரம். ஆசீர்வாதற்கு தடையாக இருக்கிற சிறையிருப்பு நீங்கட்டும். சோத்திரம். திருமண தடை என்ற சிறையிருப்பு நீங்கட்டும். ஆமாம், இதெல்லாம் ஒரு இது சிறையிருப்பு தாங்க. இதில் விட்டு வெளியே கர்த்தர் நம்ம கொண்டு வருவாராக இந்த வருஷத்தில். ஆமாம், சோத்திரம். கர்த்தர் தெளிவாக சொல்கிறார். சோத்திரம். நம்ம ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். அல்லேலூயா. அப்படி திருப்பும் போது தான் என்ன உண்டாகுது? யாக்கோப்புனா தேவனுடைய மனுஷன், களிப்பு வரும். இஸ்ரவேல்னா கர்த்தருடைய பிள்ளைங்க. கர்த்தருடைய மனுஷன், கர்த்தருடைய பிள்ளைகள், இஸ்ரவேலர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நாம மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமென். 53:6 கூட வாசிக்கலாம். சங்கீதம் 53:6 நல்ல வார்த்தைகள் இதெல்லாம். நல்லா பிடிச்சி கொள்ளுங்க. ரெண்டு இந்த வசனம் அதே மாதிரி வருதுல்ல? சரி, ரைட்டு. சோத்திரம். சரி, ரெண்டு ஒரே மாதிரி நல்லா இருக்கும் வசனம். களிப்பும் மகிழ்ச்சி உண்டாகும். பாருங்கள், ஒரு வசனத்தை 2 இடத்துல உறுதிப்படுத்தி சொல்கிறாருன்னா அது கன்ஃபார்மாக கர்த்தர் நிறைவேற்றுவார்னு அர்த்தம். அல்லேலூயா. எப்போதுமே வேதத்தில் ஒன்றோடு ஒன்று வசனம் ஜோடி இராதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு வசனத்தை மறுபடியும் கர்த்தர் உறுதிப்படுத்துகிறாருன்னா அதை நிறைவேற்ற வல்லவர்னு அர்த்தம். அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோதரன். ஏசாயா 61 6 வசனம் 7 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 61 6 7. அடுத்து ஒரு சில வார்த்தைகளை பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஏசாயா 61 6 7. நீங்களோ ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், பணிவிடைக்காரர் என்று சொல்வார்கள். பாருங்க, நம்ம கர்த்தர் அப்படி சொல்கிறாராம். அந்த நாட்களில் ஆசாரியர் என்று சொன்னால் லேவியர்கள் மட்டும்தான் ஆசாரியர். இந்த நாட்களில் என்னையும் உங்களையும் கூட ஊழியர்களையும் விசுவாசிகளையும் கூட கர்த்தர் என்ன சொல்கிறாரு? கர்த்தர் ராஜாக்களும் ஆசாரியர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. சரி, வாசிக்கலாம். அனுபவித்து அவர்கள் மகிமை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். நல்லா கவனிங்க, இது ஒரு வாக்கு தத்துவம். இது வரைக்கும் ஏதோ ஒரு காரியத்தில் சிறையிருப்பான ஒரு சூழ்நிலையிலிருந்து வெட்கத்துக்குள்ளாக கர்த்தர் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் கடந்து போயிருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், இன்னைக்கு உன் வெட்கத்துக்கு பதிலாக என்ன உண்டாகும்? இரட்டத்தனையாய் பலன் வரும். அல்லேலூயா. இது விசுவாசிங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். பைபிள்லாம் அப்படி இருக்குது. இதெல்லாம் நிறைவேறுமா? நடக்கும்னு நம்புங்க, நடக்கும். அல்லேலூயா. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலனை கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா.
ஆமென். தேவ சமூகத்திலிருந்து வர்ற வார்த்தையை அசட்டை பண்ணிடாதீங்க, சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீங்க. கர்த்தர் சோத்திரம். லட்சைக்கு பதிலாக உங்கள் பாவத்தில் என்ன செஞ்சீங்க? சந்தோஷப்படுவீங்க. அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்கிற இடத்துல நித்திய மகிழ்ச்சி எனக்கு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. என் குடும்பத்துக்கு உண்டாயிருக்கும். சோத்திரம். நல்ல விசுவாசத்தோடு சொல்லுங்க. சிறையிருப்பை திருப்புற நாள் இன்னைக்கு நாள். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டா. தெளிவாக அந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுத்தார். இந்த சிறையிருப்பு என் ஜனங்கள் இடத்துல, வீடுகளில், குடும்பங்களில் சோத்திரம் சில சிறையிருப்புகள் இருக்குது. சோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னார். சோத்திரம். அதனால தான் இந்த வார்த்தையை கொடுத்தார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சிறையிருப்பு திருப்பப்பட வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அந்த இஸ்ரவேலருக்கு சிறையிருப்பு இருந்துச்சு. கர்த்தர் சிறையிருப்புக்கு போனாங்களா இல்லையா? பாபிலோன் தேசத்தில் யூதா ஜனங்கள் சிறையிருப்புக்கு போனாங்களா இல்லையா? அசிரியா தேசத்துக்கு அந்த 10 கோத்திரத்தையும் கொண்டு போய் சிறையிருப்பில் கொண்டு போய் சோத்திரம் அவர்கள் என்ன ஆனாங்கன்னு தெரியாத அளவுக்குலாம் ஆகி போச்சு. தெரியுமா உங்களுக்கு? சோத்திரம். அங்கே கொண்டு வந்து கலப்படம் பண்ணி கொண்டு விட்டான். அவன் என்ன செஞ்சான்? அசிரிய ராஜா. ஆமாம். அங்கேருந்து கொஞ்சம் அங்கே உள்ள ஆட்களில் அசிரிய ஆட்களை கொண்டு வந்து இங்கே பாதியில் வந்து கலந்து விட்டுட்டான். இங்கேருந்து கொண்டு போனவங்களை அங்கே கொண்டு போய் கலந்து விட்டுட்டான். கலந்து விட்டுட்டு பாருங்கள், அந்த கலாச்சாரம், அந்த சோத்திரம், அந்த சோத்திரம் மதம், அந்த காரியங்களெல்லாம் சோத்திரம் கொண்டு வந்து அங்கே கலப்படம் ஆகிட்டாங்க அந்த ஜனங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். யூதா ஜனங்கள் மட்டும்தான் அவர் தனித்திருந்தது போல் இருந்தாங்க என்றெல்லாம் பார்க்குறோம். சோத்திரம். சரி, இதெல்லாம் நமக்கு கிறிஸ்தவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அடையாளமாக காரியங்கள் இருக்கிறதே பார்க்குறோம். சரி, ஏசியா 2ஆம் அதிகாரம் இப்போ 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிங்க. திறனான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நம்ம வாசித்த வார்த்தை தான். கர்த்தரின் பருவத்துக்கும். ஆமாம். இன்னைக்கு நம்ம தேவனுடைய ஆலயமாகிய சபைக்கு எல்லோரும் வரணும் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கிற நாள் வரணும். இது எழுத்தின்படியாக உலகம் முழுவதும் சோத்திரம் இருக்கிற ஜனங்கள் ஒரு நாளில் 1000 வருஷம் அரசாட்சியில் அங்கே போவாங்க. அவர் தமது வழியில் நமக்கு போதிப்பார். நம்முடைய ஆண்டவராக இயேசு நம்ம போதிப்பார். நாம் அவர் பாதையில் நடப்போம் என்பார்கள் அன்றைக்கு இருக்கிற ஜனங்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமின் கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். 4ஆவது வசனம். ஜாதிகளுக்கு நியாயம் தீர்த்து என்ன செய்வா? திரளான ஜனங்களை எதுக்கு கடிந்து கொள்கிறார்? தவறான வழியில் நடக்கிறவர்களை கடிந்து கொண்டு சீர்படுத்துகிறார். தங்கள் பட்டயங்களை என்ன செய்வாங்க? அவருக்கு சமாதானமான ஒரு நிலவரம். 1000 வருஷம் அரசாட்சியில் யுத்தமே இருக்காது. ஆமாம். சோத்திரம் இப்போ இருக்கிற பகைமை, யுத்தம், கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், போர்கள்லாம் நடக்காதுங்க. 1000 வருஷம் அரசாட்சியில் அருமையாக தேசம் ஏதோனியன் அனுபவித்த போல் அளவத்தை காட்டிலும் அருமையான அனுபவமாக இருக்கும். எந்த தீங்கு செய்வார் இருக்க மாட்டாங்க. ஏன்னா தீங்கு செய்ய முடியாத தூண்டுகிற பிசாசு அன்னைக்கு இருக்க மாட்டான். அல்லேலூயா. அவன் பாதாளத்தில் அடைக்கப்பட்டு 1000 வருஷம் உள்ள சோத்திர அவன் சிறையிருப்பில் கர்த்தர் வைக்கிற மாதிரி வச்சுருவார். சோத்திரம். அதனால் என்ன உண்டாகும்? ஆமாம், அவனால் எந்த தீமும் செய்ய முடியாது. உலகம் முழுவதும் இருக்கிற மோசம் போக்குற பிசாசு மோசம் போக்க முடியாது என்று பைபிளில் அப்படியே இருக்குது வார்த்தை. ஆமாம். என்ன செய்வாங்க? தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும். இப்போ அப்படி இல்லை. ஆமாம். அதிகமான என்ன பண்ணுறாங்க? யுத்த ஆயுதங்களை வாங்கி ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் என்ன செய்கிறது? அவங்க நாட்டில் ஏவுகணை போடுறது, மிசைல்ஸில் கொண்டு தாக்குறது, சோதரம் ஃப்ளைட்டில் போய் என்ன பண்ணுறது? ஆயுதங்களை கொண்டு போய் குண்டுகளை போடுறது. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் இப்போ இருக்குது, நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ஒரு நாள் வரும், அப்பொழுது தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாளிகளாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாக ஜாதி என்ன எடுக்க மாட்டாங்க? பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பது. இது வார்த்தைக்கு வார்த்தை நிறைவேற போதுங்க. 1000 வருஷம் அரசாட்சியில் நிறைவேறும். அல்லேலூயா. ஒருத்தரும் கையில் பட்டயம் வச்சுக்க மாட்டான். ஒருத்தரும் எந்த தேசத்தில் என்ன வச்சுக்க முடியாது? அணுகுண்டு வச்சுருக்கிறேன் பயமுறுத்திக்கிட்டு இருக்க மாட்டான். முடியாது. எல்லாம் ஒரு நாள் வரும். 1000 வருஷம் அரசாட்சியில் ஏசப்பாவினுடைய 1000 வருஷம் அரசாட்சி அருமையான, நிம்மதியான, சமாதானமான, நீதியான, உண்மையான, உத்தமமான சோத்திர ஒரு நிலவரத்தில் அந்த ராஜ்யம் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசித்தோம்னா சோத்திரம். தாவீது பாருங்கள் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் என்று பார்க்கிறோம். 3ஆம் நாளில் சிக்லாக் வந்து சேர்கிறதுக்குள்ளே அமலேக்கர் தென்புறத்தை செய்மையின் மேலும் சிக்லாக் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை கிணியால் சுட்டெரித்தாங்க. இது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தாவீது ராஜாவாகிறதுக்கு முன்பாக அவர் பலவிதமான உபத்திரத்தின் வழியே பாடின் வழியில் போன போது நடந்த சம்பவம்.
அப்போ சோத்திரம் ரொம்ப வேதனையோடு கூட அவரும் அவரோடு இருந்தவர்களும் எல்லாம் என்ன ஆகிட்டாங்கன்னா சோர்ந்து போயிட்டாங்க. ஏன்னா அவங்க தாவீது மனைவி பிள்ளைங்க சோதரம் அவரோடு இருந்த ஒரு 700 பேருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போயிட்டான். சிக்லாக்கு பட்டணத்தில் இருந்தவங்கள அமலேக்கு கொண்டு போயிட்டான். சோதரம் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. 2ஆம் வசனம் கூட வாசிக்கலாமே. சிறைபிடித்து ஒருவரையும் கொண்டு போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். அப்போ அந்த மாதிரி நெருக்கமான சூழ்நிலையில் ஒன்றும் அவசரப்பட்டு போய் என்ன பண்ணல, சோத்திரம் அந்த எங்கே போனாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் அவர்களை பிடிச்சி திருப்பி வருவோன்னு சொல்லி நினைக்கல. சோத்திரம் அவங்களை மீட்கணும்னு என்ன இருக்குது. ஆனால் கர்த்தரிடத்தில் ஆலோசனையை கேட்டார் தாவீது. அல்லேலூயா. அதே தான் 8ஆம் வசனத்தில் வாசனை, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் சொன்னார். ஆண்டவரே அந்த தண்டை போய் நான் பிடிப்பேனா, அந்த அவர்களை எங்கள் மனைவி பிள்ளைகள்லாம் கொண்டு போயிட்டாங்களே, நான் திருப்பி கொண்டு வர முடியுமா ஆண்டவரே, என்ன ஆண்டவரே உங்களுடைய சித்தம் அப்படின்னு கேட்குறாரு. வாசிக்கலாம். நான் தாவீது கர்த்தருக்கு என்ன செஞ்சார்? தண்டுனா என்ன தெரியுமா? அந்த படையை நான் பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா, ரெண்டு அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு கர்த்தர் என்ன சொன்னார்? அவர் அதை பின்தொடர். என்னது? ஆண்டவன் சொல்கிறார், 3 காரியத்தை சொல்கிறார். பின்தொடர், அதை பிடித்துக் கொள்வாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள வைப்பார். இழந்ததை சகலத்தையும் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? திருப்பிக் கொள்ள வைப்பேன் உனக்கு. அல்லேலூயா. இழந்தது விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்படியே தாவீதுக்கு செய்தவர் எனக்கு செய்யுங்கப்பா, நான் இழந்ததை திருப்பிக் கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அல்லேலூயா. இழந்ததுன்னா வெறிய இழந்தது, கர்த்தருக்கு நான் கொடுத்தது இல்லை. அல்லேலூயா. புரிஞ்சுக்கொள்ளணும். நான் கொடுத்தது இழந்துட்டனோ அப்படின்னு கூட, நீங்கள் கொடுத்தது பல மடங்காக திருப்பி தருகிற தேவன் நம் தேவன். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் கொடுப்பார். அல்லேலூயா. தப்பாக இப்போ வசனத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடாது. நான் கொடுத்ததை தசமாக கொடுத்ததை திருப்பி வாங்க சொல்கிறாரோ பாஸ்டர்கிட்ட கொடுங்க பாஸ்டர். ஒரு சிஸ்டர் போய் அப்படி தான் கேட்டுச்சான். அந்த ஊழியக்காரர் நல்லா பதில் கொடுத்தாரு. நீ கொடுத்தது கர்த்தர்கிட்ட கொடுத்த, கர்த்தருக்குன்னு கொடுத்த, என் கையில் கொடுத்தாலும் கர்த்தருக்குன்னு கொடுத்த. சோத்திரம். காணிக்கப்பட்டியில் போட்டாலும் நீ கர்த்தருக்குன்னு போட்டையே தவிர எனக்கு சம்பளமாக கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தாரு. அல்லேலூயா. அப்போ நீ கேட்க வேண்டியது யார்கிட்ட? பம்புழுத்து விட்றீங்க பிரதர். பாஸ்டர் இல்லை, கர்த்தரிடத்துல கேட்கணும். அல்லேலூயா. நான் ஆண்டவரே, நான் உமக்கண்டு உண்மையாக இருந்து நான் என்ன கொஞ்சம் தசமா கணக்கில் உண்மையாக இருந்தேன். நீங்கள் கேளுங்களேன், மல்லிகா 3:10 மணி கேளுங்களேன். நான் உண்மையாக உமக்கண்டு கொடுத்தேன். கர்த்தர் எனக்கு திருப்பி கொடுங்க, வானத்தின் பலகனை என்னை திறந்து இடங்களாம் போட்டு தருவேன்னு சொல்லியிருக்கீங்களே, அதன்படி எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாமா? இதனால் என்னை சோதித்து பாருன்னு பைபிளே சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒன்று விஷயத்தில்லாங்க நீங்கள் சோதிக்க முடியும் கர்த்தரை. அதனால் ஒரு தெளிவு உண்டாக்கிறேன். இப்போ இல்லை, நீங்கள் எப்பயும் உங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் இதான் வருது. நான் இவங்க கணக்கு போட்டு இருக்கக்கூடாது. மாதம் இவ்வளோ தசமாக கொடுத்தேன், வருஷத்துக்கு இவ்வளோ வருமே. வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காரு கர்த்தர்? நீங்கள் கொடுத்த ஒரு 10ல் 1 கொடுத்ததுக்கு உங்களுக்கு 10 மடங்கு திருப்பி தருவாரே. இந்த தேவன் தானே நல்லது, இந்த தேவன் தானே. ஆமாம். சோத்திரம். 100 ரூபா காணிக்க போட்டு 100 தடவை என்னது பண்ணக்கூடாது. ஆண்டவரே 100 ரூபா போட்டேன்னு அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. தசமபாகம் அவ்வளோ கொடுத்துட்டேன் ஆண்டவர், இவ்வளோ கொடுத்துட்டேன். மகளே நீ கொடுத்தியா? யாருக்கு? எனக்குன்னு கொடுத்த. பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்குன்னு கொடுங்கள்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு தாங்க கொடுக்குறீங்க. இப்போ நான் தசமபாகம் கொடுக்குறோம் மாதம். சோத்திரம். மூத்த ஊழியர்கள்ட்ட கொடுக்குறோம். அது சொல்கிறோம் அவங்களுக்காக கொடுக்குறோம் இல்லை, கர்த்தருக்கு கொடுக்குறோம். அல்லேலூயா. கர்த்தரோட ஊழியம் நடக்கணும், தேவ திட்டம் நிறைவேறணும், தேவ சித்தம் நிறைவேறணும். இந்த எண்ணத்தோடு நாங்களும் கொடுக்குறோம், நீங்களும் கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு தான் கொடுக்குறேன் நான். கர்த்தரை என்னை ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் ஊழியக்காரனுக்கு ஒரு தேவ மனுஷனுக்கு கொடுக்குற நினைப்புல நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதனால உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்காது. அதையும் சொல்லிடுறேன். கர்த்தருக்கு கொடுக்குறையா? யார்? பார்த்தீங்களா? நல்ல உதாரணம் பாருங்கள், பிடிச்சிங்க டக்குன்னு. இதுதான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னா தான். ஏன்னா அதுலேருந்து வந்தவங்களே நீங்கள். அங்கே போய் அப்படியே அந்த பெரிய உண்டியலில் போட்டிங்களா டொப்புன்னு. இப்போ போய் கேட்டு பாருங்கள், நான் அவ்வளோ போட்டேன். சில பேர் என்ன செய்கிறாங்க, பத்திரம், வீட்டு பத்திரங்களும் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே போய் போட்டு சோத்திரம், தங்கம், வைரூடியம் எல்லாம் போட்டுறாங்களே. போய் திருப்பி போய் அவ்வளோ போட்டேன் இவ்வளோ போட்டேன்னா போட்டியா? அதோடு பேசாமல் கம்முன்னு போ. நீ போட்டதுக்கு என்ன அத்தாட்சி இருக்குது? கொடுக்கலாம் முடியாது. நீ போட்டது சாமிக்குன்னு போட்ட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிடுவாங்கல்ல. ஆனால் சோத்திரம் சிலர்
ஆமாம், ஐயா ஒரு இதாக சொன்னார். ஒரு நல்ல ஐயா பேர் சொல்ல விரும்பல. சோதரன் ஒரு சகோதரி வந்து இடையில வந்தாங்களாம். வந்தவங்க செய்தியை கேட்டு அவர் டிவியில் பேசுகிறவர் தான். சோத்தை வந்து சர்ச்சை நடத்துகிறார் அந்த ஐயா. சரிங்கண்ணா. அப்போ அது 5000 ரூபா காணிக்க போட்டாங்களாம் அந்த சிஸ்டர். ஆனால் புதுசாக வந்தவங்க காணிக்க போட்டிருக்காங்க. அவர் செய்தி மூலமாக ஆசீர்வதிக்க விட்டு போட்டிருக்கிறாங்க. சோத்திரம் வீட்டில் போய் சொல்லி போட்டுருக்கேன், 5000 ரூபா நான் காணிக்க போட்டேன், நடந்த சம்பவங்க அப்படின்னு சொல்லும்போது போய் என்ன பண்ணுறாப்லையா, போய் அதை நீ வாங்கிட்டு வந்துடு, 5000 ரூபா போட்டிருக்கிய அப்படின்ட்டு. சோதரம் கிறிஸ்தவர்கள் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாதாரணமாக போட்டுருவாங்கள, போட மாட்டாங்கள. சோதரம் அதில் போயிட்டு வந்துட்டு தனியாக பாஸ்டர் நான் வந்து தெரியாமல் தன்னமாக போட்டுட்டேன் கொடுங்கன்னு சொல்லி இது பண்ணியே வாங்கிட்டு போயிருச்சான். அது அவிசுவாசி, ரட்சிக்கப்படாத ஆள். நீங்கள் யார்? அது ரட்சிக்கப்படாத அளவு அவிசுவாசி கேட்டு வாங்கிட்டு போயிடுச்சு. ஆஹா, இப்படி கூட இருக்கா. நான் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் ஆமாம் அவிசுவாசி மாதிரி இருக்கக்கூடாதுக்காக சொல்கிறேன். ஆமாங்க, சென்னையில் இருக்கிற, நான் பேர் சொல்லக்கூடாது, அந்த ஐயா அவர் செய்தியில் சொன்னார். நான் அப்படி வந்து ரொம்ப வலியுறுத்தி திரும்பின பிற்பாடு அது அவிசுவாசி சோத்திரம் ஒரு சபைக்கு அப்போ தான் வந்திருக்குது, காணிக்க போட்டிருக்குது. சரி கர்த்தருக்கும் போட்டாச்சு, அதை திருப்பி கேட்கக்கூடாது, ஆனால் வலியுறுத்தி கேட்கும்போது இந்த மாதிரி கொடுத்து விட்டேன் அப்படின்னாரு. அதனால அதே மாதிரி இங்கே ஏதாவது வந்து கேட்கணும்னு நினச்சி வந்துடாதீங்க. ஒன்றும் இல்லை, எல்லாம் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்ருக்கீங்க, ஆண்டவர்கிட்ட கணக்கு கேட்குங்க. அல்லேலூயா. ஆமாம், ஒன் வே டிராஃபிக் தான், திருப்பி வராது. அதே மாதிரி நாங்களும் எங்கே யார் கொடுக்குறோமோ அது திருப்பி எங்களுக்கு வருமா? அப்படி வரணும்னு எதிர்பார்க்கலாமா? ஏன்னா அதே கர்த்தர் ஆசீர்வதித்து பல மடங்காக திருப்பி தருகிறவர். அல்லேலூயா. நாங்கள் தசமபாகம் கொடுக்குறோம்ல, அதே பாருங்கள், ஒரு ஊழியக்காரனோ ஒரு லேவியனோ சோத்திரம் அந்த பிரதான ஆசாரியனுக்கு 10ல் 1 கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீ 10ல் 1 பங்கு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. 10ல் 1 பங்கு நீ இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட நீ வாங்கி அதாவது கர்த்தருடைய ஊழியத்துக்காகவும் மற்றும் லேவியர்களுடைய சம்பளத்துக்காகவும், ஆசாரியனுடைய சம்பளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சம்பளம் யார் கொடுக்கறது உங்களுக்கு? சோத்திரம். வேலையில் ஓனர் கொடுக்குறாரு, ஆனால் ஆண்டவர் தான், நீங்கள் உங்களோட உழைப்புக்கு ஆண்டவர் கொடுக்க வைக்கிறார் இல்லையா? சோத்திரம். அப்படியா? அதே மாதிரி எங்களுக்கு ஊழியத்தில் கர்த்தர் தான் கொடுக்க வைக்கிறாரு. நீங்கள் எங்கள் கையில் கொடுத்தாலும் நீங்கள் கர்த்தருக்கு தான் கொடுக்குறீங்க. அல்லேலூயா. எப்போது கொடுக்கும்போது நான் கர்த்தருக்குன்னு கொடுத்தீங்கன்னா தான் அப்படி ஒரு மனசு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமே தவிர, அவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா சோத்திரம் இந்த ஒரு டிஃபனு கொடுக்குறேன், சாப்பாடு கொடுக்குறேன் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. மனசில் இப்படி உட்காந்துருந்தீங்கன்னாக்கும் சரி, லிஃப்ட் ஆக முடியாது, அது டவுன் ஆகிடுவீங்க. உங்களை லிஃப்ட் பண்ணுறதுக்கு தான் நான் உபதேசம் கொடுக்குறேன் நான். அதனால் கர்த்தருடைய பிள்ளைக, நான் இது வரைக்கும் கொடுத்ததெல்லாம் கர்த்தருக்கே. அல்லேலூயா. நானும் விசுவாசியாக இருக்கும்போது தசமம் கொடுத்துருக்குறேன், ஊழியராக இருக்கும்போது தசமம் கொடுக்குறேன், இன்னும் கொடுப்பேன். அல்லேலூயா. வருஷம் கூட்டி தான் கொடுப்பேன் தவிர குறைச்சி நம்ம கொடுக்க வேணாம். நான் அப்படி ஒரு காரியங்கள் பண்ணுறோம். நானும் சிஸ்டம் செய்கிறது எவ்வளோன்றது நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. ஆமாம், வருஷத்துக்கு கூட்டுறோமே தவிர தசமத்தை குறைக்கிறதில்ல. நீங்களும் குறைக்கக்கூடாது, கூட்டணும். அல்லேலூயா. நல்ல பிள்ளைங்க நீங்கள். சரி, கர்த்தர் சோதரர். இன்னொன்று யோவேல் 2ஆம் அதிகாரம் 25லேருந்து 27, இழந்த ஆசீர்வாதத்தை திரும்ப அது அளிக்கிறவர் சோதரர். இதோடு சொல்லி நான் முடிக்கிறேன். நல்ல ஒரு வேத பகுதியினால் சொல்ல வேண்டியதாகி போயிடுச்சு. யோவேல் 2ஆம் அதிகாரம் 25லேருந்து 27 வசனத்தை சொல்லி இதோட நான் பாருங்கள், இது நல்ல ஒரு அருமையான வாக்கு தத்துவம். வாசிங்க. நான் உங்களிடத்தில் அனுப்பினேன். பார்த்தீங்களா, ஆண்டோடைய பெரிய சேனை எதுவா? வெட்டுக்கிளிகளை பெரிய சேனையாக வச்சுருக்கிறாராம். சரி, அந்த வெட்டுக்கிளி என்ன செய்யும்? வெட்டுக்கிளி, அடுத்து பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சி, பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆமென். அல்லேலூயா. திரும்ப தருவார். சரி. சோத்திரம். பார்த்தீங்கன்னா 4 விதமான காரியங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணியிருக்கும். சோத்திரம். அப்போ ஆசீர்வாதத்தை எடுத்துருக்கோம் அதெல்லாம். அப்போ சோத்திரம் அப்படி மனுஷர்களோ சோத்திரம் இயற்கை சூழ்நிலைகளோ சோத்திரம் பல விதமான நமக்கு விரோதமாக எழுமின காரியங்களோ நமக்கு வந்த நன்மையை தடுத்துருக்கோம். கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன், நீங்கள் இழந்ததே அதாவது அப்படி தானே சொல்கிறார் கடைசியில் சொல்லும்போது, நீங்கள் பட்சித்த அந்த அதனுடைய காரியங்களை திரும்ப உங்களுக்கு விளைவையும் திரும்ப உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடையுது. பாருங்கள், ஒரு திருப்தியான ஒரு நிலவரத்தில் கர்த்தர் கொண்டு வருவார்.
இதுவரைக்கும் திருப்தி இல்லாத இருந்துன்னா திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யுங்க? துதிப்பீர்கள். அதிசயமாய் கர்த்தர் இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்தார் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இனிமேலும் நம்மையும் நம்முடைய குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளையும் முழு சபையாரையும் கர்த்தர் அதிசயமாய் நடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா. அவருடைய எப்போ வரைக்கும் நடத்தி கொண்டு போவார்? அவர் வருக வரைக்கும், நித்தியம் வரைக்கும் நம்மை கொண்டு போவார். அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன். நித்திய மரண பரியந்தம்னு இருக்குது, நான் விசுவாசிக்கிறேன். நித்திய பரியந்தம் நம்ம நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்த வசனத்தை, இன்னொரு வசனத்தை வாசித்து முடியுங்க. பாருங்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தை ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லி நம்ம தைரியப்படுத்துகிறார், திடப்படுத்துகிறார். அவருடைய ஜனங்களாகி நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். எனக்கு அது நடக்காது, இது நடக்காது, இது நடக்கிற மாதிரி தெரியல, அது நடக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு நினைக்காதீங்க. ஸ்தோத்திரம். இப்போ பாதகத்தை போல் பாதகமாக சில காரியம் காலப்பட்டாலும் அதை ஸ்தோத்திரம் தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நமக்கு சாதகமாய் மாற்றி ஜெயம் கொடுக்க நம்முடைய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய ஜனமாய் நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஆமென். அப்படி சொல்லுங்க, சொல்லிட்டு போங்க. போகும்போது சொல்லிட்டு போவீங்களா? அடுத்த வசனம் கூட வாசிங்க, அதே மாதிரி வார்த்தை வரும் கடைசியில். அடுத்து வாசிங்க. நான் இஸ்ரவேல் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. மற்றவர்களை மற்றதை நம்புகிறவங்க வெட்கப்பட்டு போகிறாங்களோ இல்லையோ, அவருடைய கர்த்தருடைய ஜனங்களாகி நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எழுந்திருத்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி முடிக்கலாம். நல்ல வார்த்தையை நாம் தியானித்தோம். கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் சோதரர் உண்டாங்க. கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி காரியங்களை திருப்புகிறார். நமக்கு சாதகமாக கர்த்தர் எப்படி செய்கிறார்? தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல ஆண்டவரே எங்கள் சிறையிருப்பை திருப்போம். அது முக்கியமாக அந்த வார்த்தையை சொல்லுவோம். ஆண்டவரே, எந்த சிறையிருப்பு எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடாது, எங்கள் பிள்ளைகள் மத்தியில் இருக்கக்கூடாது, எங்கள் சந்ததி மத்தியில் இருக்கக்கூடாது, தொழிலில் இருக்கக்கூடாது, வியாபாரத்தில் இருக்கக்கூடாது, வேலையில் இருக்கக்கூடாது. ஆண்டவரே பாவமாகி சிறையிருப்பு வேண்டாம். வாய் திறந்து சொல்லுங்க, சாவமாகி சிறையிருப்பு இருக்கக்கூடாது, வியாதியாகி சிறையிருப்பு இருக்கக்கூடாது, குறைவாகிய சிறையிருப்பு இருக்கக்கூடாது, அல்ல பயமாகி சிறையிருப்பு இருக்கக்கூடாது, கவலையாகி சிறையிருப்பு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் அந்த சிறையிருப்பெல்லாம் மாற்றி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை செவியான பாதையில் நடந்துங்க ஐயா. அல்லேலூயா. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்காலையில் போல இருக்கிறாரே, தமது சித்தத்தபடி அவர் திருப்புகிறார். சொன்னபடியாக கர்த்தர் நீ திருப்ப வல்லவராக இருக்கிறக்கா ஸ்தோத்திரம். கடற்கரை திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும் என்று சொன்னீங்களே கர்த்தாவே, தாவீது இழந்ததை சகலத்தை திருப்பி என்று சொன்னபடியாக சகலத்தையும் திருப்பிக்குள்ள வைத்தீரே. சோத்திரம், கோடி ஸ்தோத்திரங்கள் ஐயா. சோத்திரம் ஐயா. யோவேல் 2ஆம் அதிகாரம் 25 27 வசனத்தில் இழந்த ஆசீர்வாதத்தை திரும்ப அளிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்படியாக உங்களுடைய பிள்ளைகள் எந்தெந்த ஆசீர்வாதங்களை இழந்தாங்களோ அது திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா, நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படியாக இழந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரை நிறைவாய் கொடுத்து அப்பா சோத்திர குறைவிலை நிறைவாக்கி நடத்துங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுங்க, வேலை ஸ்தலத்தில் உயர்த்துங்க, வருமானங்கள் கூட்டித்தாங்க. சபையில் இருக்கிற குடும்பங்களை ஒருவரும் கடன்களாக இருக்கக்கூடாது, எந்த கடனில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஆண்டவரை சம்பாதித்து ஆசீர்வதித்து மீதம் எடுக்கிறவர்களாக நீர் மாற்றுங்க. உமக்கொண்டு உற்சாகமாய் சந்தோஷமாய் கொடுத்து நிறைவாய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா. ஆசீர்வதிங்க, பாதுகாத்து வழி நடத்துங்க. சோத்திரமாய் கொண்டு வந்தது போல அவருடைய ஸ்தலத்துக்கு சோத்திரமாய் கொண்டு போங்க. 2வது ஆராதனை ஆசீர்வதிங்க. சண்டைகளை சொல்லியத்தை ஆசீர்வதி. கர்த்தருடைய கரம் கூட வந்து வழி நடத்தட்டும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே.